بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا كتاب الله لا شيء سواه يهذبنا العمل به كتاب الله لا شيء سواه يهذبنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்வும் மரணமும் என்ற தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கொள்கை பேசுகிற கொள்கைவாதிகள் ஒரு சில காலங்களாக சத்தியத்திலே துடித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த பிரச்சாரத்தை ஊர் ஊராக சொல்ல வேண்டும் என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவர்களெல்லாம் காலப்போக்கில் காணாமல் போகிறார்கள். ஒரு சில காலங்களாக பள்ளிவாசலோடு தொடர்பு பட்டவர்கள் இன்னும் சில காலங்களாக அவர்கள் துன்யாவோடு மதிமயங்கி பள்ளிவாசலை மறக்கிறார்கள். மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆழமாக எண்ணியவர்கள் எல்லாம் ஒரு 10 ஆண்டுகள் மார்க்கத்தை சொன்னால் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் ஜாஹிலியத்திலே திரும்பி நிற்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை அவர்கள் ஒழுங்காக புரியவில்லை. இந்த வாழ்க்கை என்றால் என்ன, இந்த என்ன வாழ்க்கை நம்ம வாழ்றோம், இதில் பணம் திரட்டுவதில், அதாவது பணம் திரட்டுறதுன்னா என்ன, இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நம்மளை நாம் அர்ப்பணிப்பது என்றால் என்ன, மரணத்துக்கு தயாராகுவதென்றால் என்ன,
இதை புரிய வைப்பதற்காக வேண்டிதான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதிகமானவர்கள் முஸ்லிம்களாக பிறந்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்கள் அதிகமானவர்கள். இவருக்கு தேவையா? காலையிலிருந்து மாலை வரைக்கும் அல்லாஹ் அல்லான்றாரு, பள்ளிவாசலுக்கு போறாரு, நிறைய தர்மம் பண்றாரு. இவர்களுக்கு பொழைக்க தெரியாது. பொழைக்கிறதா இப்படி இல்லை, பிசினஸ்ல இப்படி பண்ணினாதான் பொழைக்கலாம், இந்த மாதிரி உள்டா அடிக்கணும், இந்த மாதிரி பண்ணணும் என்று முஸ்லீம்களே பேசுவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் குறுகிய 60 ஆண்டு 70 ஆண்டு வாழ்க்கையிலே நல்ல வாழ தெரியாதவர்கள் இவர்கள் எல்லாம் பள்ளிவாசல் என்கிறார்கள், தொப்பி என்கிறார்கள், தொழுகை என்றால் என்ன இது வாழ்க்கை? வியாபாரத்தில் மோசடி செய்ய மாட்டாங்களா? எப்படி அப்ப நம்ம வியாபாரம் பண்றது? ஒரு 2 வேலை செய்யணும், அப்படி ஜில்மாட் பண்ணினாதான் வியாபாரம் பண்ணலாம். முஸ்லிம்கள் பேசுறார்கள், வட்டி எடுக்காட்டி யாரு சல்லி தருவா, வட்டியில கை வைக்காட்டி யாரு நமக்கு உதவுவா? முஸ்லிம்கள் பேசுறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை ஒழுங்காக புரியல. இன்னும் சொல்ல போனால் பாமரர்கள் இப்படி பேசுவார்கள். என் காதால் கேட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் மறுமையில் அல்லாஹ் கேட்பான்னு பேசுற நேரம் அது இப்பவா வரப்போகுது, சர்வ சாதாரணமாக மௌத்தாகுவதற்கு வயது ரொம்ப முதித வயதுல, அதாவது அண்ணாண்டு இருக்கிற அவர்கள் இப்பயா மர்ம வரப்போகுது. இப்படி நம்முடைய முதியோர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த வாழ்க்கை என்னென்று புரிய வைக்கணும். அதுக்கு தான் இந்த தலைப்பு போட்டிருக்கிறாங்க. அது போக இந்த உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், மார்க்கத்தை படித்தவர்கள், அவர்களாவது இந்த வாழ்க்கையை புரிந்திருக்கிறார்களா? இல்லை, அதுவும் கேள்விக்குறிதான். ஏன் கேள்விக்குறி என்று சொன்னால், நான் யாரையும் விமர்சிப்பதாக நினைக்காதீர்கள். பிழை என்று சொன்னால் அதை சுட்டி காட்டுவது கடமை. அல்லாஹ் கேட்பான், மன்றா மின்கும் முன்கரன், நீ ஒரு தீமையை கண்டால், ஒரு தீமையை ஒரு முஸ்லிம் கண்ட என்ன செய்யணும்? அதை முதல்ல கையால தடுக்கணும். ஃபைலன் தஸ்தி, உனக்கு சக்தி இல்லையா? ஃபபிலிசானிஹி, உன் நாவால தடு. அதுக்கு உனக்கு சக்தி இல்லையா? ஃபபி கல்பி, உன் மனசால ஒதுங்கி வெறுத்து போ. இது சமுதாயத்தில் வாழ்க்கை ஒழுங்காக புரியாததுனால தான் உலமாக்கள் என்று பட்டம் பெற்றவர்களும் இஸ்லாத்தை அணுக வைக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையும் மரணத்தையும் புரியல. என்ன இதான் இந்த புத்தளம் ரோட்ல இருந்து குருநாகல் ரோட்டுக்கு போனீங்கன்னு வைங்க, குருநாகல் புத்தளம் ரோட் அது முடிகிற இடத்துல குருநாகல் டவுன்ல கலே பண்டார் அவுலியா என்று ஒரு அவுலியா இருக்கிறார். கலே பண்டார் அவுலியாவா, அது என்ன நடக்கும்? அதுல உள்ள அது இது எல்லாம் வச்சு அதுல போய் கொண்டு போய் மாற்று மத அன்பர்கள் எல்லாரும் கொடுப்பாங்க. அதுல குறும்பை இருக்கும், அன்னாசி இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், எல்லாம் இருக்கும். கும்பிட்டுட்டே இருக்கிற நேரம் அவர் ஃபாத்தியா ஓதுவார். நான் என்ன கேட்கிறேன், நிஜமாக இந்த வாழ்க்கையை புரிந்திருந்தால் இவருடைய பிரஸ்டீஜ்களை பார்க்க மாட்டார்கள். எல்லாத்தையும் தூக்கி வீசி போட்டு கலே பண்டார் அவுலியாண்டு நீ செய்வது பொய், இது மிரட்டு, இது பொய் என்று உலமா சபை பேசியிருக்க வேண்டும், உலமாக்கள் சொல்லியிருக்க வேண்டும். இந்த அற்பமான வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்று ஒழுங்காக புரிந்திருந்தால் இதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு ஏறடா ஏமாத்தீர்கள் என்று கேட்கணும். கேட்டார்களா? பேசினார்களா? எத்தனை முஸ்லிம்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். குருநாகல் டவுன்ல எத்தனை ஆண்டுகளாக அது நடைபெறுகிறது. டெமட்டமர்த்தடி பள்ளிவாசல், அதிலே ஒரு கபர். இந்த கபரிலே போகாத அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லணும். எல்லாரும் போயிருக்கிறாங்க. நாட்டு தலைவர், எதிர்கட்சி தலைவர், எல்லாரும், ஆளுநர் எல்லாம் போயிருக்கிறார்கள். எதுக்கு போயிருக்கிறாங்க? இந்த பள்ளிவாசலுக்கு சிறுநீர் கழித்து சுத்தம் இல்லாதவர்கள் வரக்கூடாது என்று சொன்னவர்கள் நீங்கள். அப்படி போக கூடாது, உழு இல்லாமல் குருவான தொடக்கூடாது, இப்படி பேசினவர்கள் எல்லாம் அரசியல் என்று வர்ற நேரம், ஏதோ தனக்கு கிடைக்கிற நேரம், செல்வாக்கு வர்ற நேரம், அவ்வளவு கொள்கையும் கீழே போட்டு புரட்டி அந்த பள்ளிவாசலுக்கு எல்லாரையும் வர விட்டீங்களே. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் தன்னுடைய சொந்த மகனுக்கு துஆ கேட்கிறார். அல்லாஹ் தடுக்கிறான். ஏன் தடுக்கிறான்? அவன் காஃபிர். காஃபிருக்கு நீ துஆ கேட்க கூடாது. அட குர்ஆன்ல 11வது அத்தியாயத்தில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அத்தியாயம் அல்லாஹ் கடுமையாக பேசுறான், என் தலைமுடி நரைக்க பார்க்கிறது. அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் சூரா ஹூதில் இருக்கிறது. 11வது அத்தியாயத்தில் ஒவ்வொரு வரி வரியாக பெறட்டுங்க. கடுமையான வார்த்தைகள், கடுமையான சொற்பிரயோகங்கள் அல்லாஹ் யூஸ் பண்றான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் தலைமுடி நரைக்க பார்க்கிறது. அவ்வளவு பயங்கரமா அல்லாஹ் பேசுறான். அதுலதான் முதல் சாப்டர் நூஹ் நபியுடைய மகன் அல்லாஹ் எடுத்து காட்டுறான், படம் பிடிச்சு காட்டுறான். வஹிய தஜ்ரீபிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜிபால், மலைகள் அளவுக்கு அலைகள் அடிக்கிற நேரம். அப்பதான் நூஹ் நபி மகன் இருக்கிறார். இப்னு அக்கான ஃபீ மஸ்லின், தன்னுடைய எதிர்கட்சிகளை தன் கொள்கையில இல்ல எதிர்கொள்கையில உள்ள மகன், தண்ட மகன். அவர் கூப்பிடுறார், யா புனைய, என் அருமை மகனே, இருக்கப்பு மகனா, என்னோட ஏறுறேன் வாப்பா, வலா தக்கும் ஆல் காஃபிரின், காஃபிரா போயிராத. அப்ப மகன் சொல்றான், ஷாவிலா ஜபலி யஸ்முனி மினல் மா, பாப்பாவே இந்த மலைக்கு மேல ஏறி என்னை காத்துக்கொள்ள எனக்கு தெரியும், உங்க கட்சிக்கெல்லாம் நான் வரமாட்டேன், இந்த கப்பல்ல எல்லாம் ஏற மாட்டேன், எனக்கு இந்த மலை இருக்கு பாருங்க, இதுக்கு மேல ஏறிடுவேன், அதுக்கு மேலேயும் தண்ணி வர போதா. அல்லாஹ் பேசவே விடலையே. வஹால பைனஹுமுல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன், ரெண்டு பேரும் பேசுறார்கள், அப்படியே கொண்டு அந்த அலையை கொண்டு போய் போடுறான், அவன் மூழ்கி அடிக்கப்படுறான். வகுலியல் அம்ர் ஃபஸ்தவத்தல் ஜூதி, கதையை முடித்து விட்டோம், ஜூதி மலையில் கொண்டு போய் கப்பலை நிறுத்தினோம். எல்லாரும் இறங்கினார்கள், சிரித்துக் கொண்டே இறங்கினார்கள். நூஹ் நபியும் இறங்கிறார். மகன் பாசம், பாப்பா வாச்சா, அவருக்கு எப்பயும் துடிக்குமா இல்லையா? இறங்கினவர் அல்லாஹ்ட்ட கேட்ட, ஃபனாதானு ரப்பி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கையேந்தினார், அல்லாஹ் இன்ன பனி மின் அஹ்லி, என் குடும்பம் யா அல்லாஹ், என்ன பார்க்க மாட்டியா? என் குடும்பம் யா அல்லாஹ், என் மகனாச்சு சொர்க்கத்துக்கு கொடுத்துறியா அல்லாஹ், மத்தவன் போனா போட்டும், என் மகனாச்சு. அவர் கேட்ட, யார் அவரு? அவர் இன்னி தாவூத்து கௌமி லைல வ நஹாரா, இரவு பகல் பாராமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவர், 950 வருஷம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவர். அவர் கேட்கிறார் அல்லாஹ்ட்ட, எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அல்லாஹ், என் புள்ள செத்து போயிட்டான், பரவாயில்ல, சொர்க்கத்தை பார்த்துரு. அல்லாஹ் அடுத்த பதில் கொடுக்கிறான், யானு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் குடும்பமே கிடையாது, அழிச்சிரு, பேர் அழி, குடும்பம்ன்றியா? உன் குடும்பமே கிடையாது. அடே, நூஹ் நபி தன்னுடைய மகனுக்கு துஆ கேட்கிற நேரம் அல்லாஹ் அதுக்கு எதிர்த்து பேசுறான். திருமறை குர்ஆனில் அது இருக்கிறது, 11வது அத்தியாயத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. உலமா சபைக்கு தெரியாதா? இந்த மௌலவிமார்களுக்கு தெரியாதா? தெமட்ட மர்த்தடி பள்ளி வாசலில் லாமன தேங்கன பால் ஊத்தி அந்த கபரடி வணங்கப்படுகிறது. அம்புட்டு பேரை உட்கார வச்சு, இந்த நாட்டில் பெரும் பெரும் அரசியல் பிரமுகர்களை உட்கார வச்சு துஆ கேட்கப்படுகிறது. சூரா ஹூதை குழி தோண்டி புதைத்து விட்டு இவர்கள் செய்கிற அநியாயம் ஏன் இப்படி செய்யறாங்க? இந்த உலகத்தை பத்தி தெரியல. இந்த பிரஸ்டீஜும் உலக வாழ்க்கையில 4 பேருக்கு முன்னாடி தலைவனா இருந்தா எல்லாம் சரியாயிருமா? இந்த உலகத்தை ஒழுங்காக புரியாததுனாலதான் அப்படி செய்கிறார்கள். அது மட்டும்தானா? இப்ராஹிம் நபி, வத்தகஸல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் நபி அல்லாஹ் உற்ற நண்பனாக எடுக்கிறான். அவ்வளவு இறக்கம் இப்ராஹிம் நபியோட. திருமறை குர்ஆனை படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு வசனம் இருக்குது, அல்லாஹ் நபிக்கு சொல்றான், நபியே, இப்ராஹிம் நபியிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இந்த இருக்கிறார் இப்ராஹிம் நபி, ஏன்னா அத்தையாத்துல இப்ராஹிம் நபி தான். இந்த ஹஜ்ஜிக்கு போனா கல்லடிப்பாங்க, சின்ன சைத்தான் பெரிய சைத்தான், நிறைய பேர் நினைக்கிறாங்க சைத்தான் அங்க இருக்கிறது, சைத்தான தான் கெட்டி வச்சு இல்ல. இப்ராஹிம் நபி மக்கா என்ற பள்ளத்தாக்குக்கு போற நேரம், மக்காக்கு போற நேரம் ஷைத்தான் குழப்பிய இடம், அவர் கல்லெறிந்த இடம், ஞாபக சின்னமாக நீனு ஏறி அவளை இறக்கல. அவர் கல்லடிச்சாரா, நீ அடி. அவர் நின்று தொடங்கினாரா, தொழுந்தாரா, அங்க நின்றாரா, மக்காம இப்ராஹிமும் செல்ல, நீங்களும் தொழுங்க. அவ்வளவு இறக்கும். அந்த இப்ராஹிம் நபி பெருமானாருக்கு அல்லாஹ் பின்பற்ற சொல்றான் திருமறை குர்ஆன்ல. இந்த இப்ராஹிம் நபியிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கு நபியே, அவரை நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர் வாப்பாவுக்கு துஆ கேட்டாரு, என் வாப்பாக்கு சொர்க்கம் கொடுண்டி. அதை தவிர அதுல மட்டும் முன்மாதிரிகள் என்று அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக இந்த குர்ஆன் இருக்கிறது. படித்தவர்கள் தானே, ரமலானுக்கு தமாம் பண்றீங்களே, முழு குர்ஆனையும் படிச்சவங்க தானே, நீங்க தானே பெரிய பட்டத்தில் இருக்கிறீங்க. இந்த ஜமியத்துல் உலமா ஹலால் போராட்டத்தை எடுக்கிற நேரம் அவர்களுக்கு சார்பாக நாங்களும் நின்றோம். அது முஸ்லிம்களோட உரிமை. கட்டாயமாக ஹலாலில் நாம் போராடணும். ஹலால் ஹராம் பிரித்து இந்த மக்கள் சாப்பிடுவதில் அவர்களுக்கு எடுத்த அந்த இதுல நாங்களே சப்போர்ட் பண்றோம், தப்பு இல்லை. நேர்மையாக நியாயமாக அவர்கள் அதை செய்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எப்ப தெமட்ட மர்த்தடி பள்ளி வாசலுக்கு ஹராம் பத்துவா கொடுப்பீங்க? எப்ப கொடுப்பீங்க?
அது கொடுக்க மாட்டீங்களா? கலைய பண்டார் அவுலியாவுக்கு நீங்க ஹலால் கொடுக்குறீங்களா, ஹராம் கொடுக்குறீங்களா? மாறி பிஸ்கட்டு கொடுக்குறீங்க. நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணும் என்பதில் உங்களுக்கு அக்கறை இருக்கிறது. மாஷா அல்லாஹ், பாராட்டுகிறோம். நாங்களும் கைகோர்த்து அதுல பக்கத்தில் நிற்போம். அது சரியானதுதான். ஆனா எப்ப இதுக்கு ஹராம் கொடுப்பீங்க, இதை பார்த்து ஒரு வார்த்தை பேசுனீங்களா, அப்ப இந்த வாழ்க்கையை நீங்களும் புரியல. உங்களுக்கு தலைமைத்துவம் வேணும். ஒன்னும் இந்த நாட்டில் இன்றைக்கு நடக்கிற அநியாயங்கள், அட்டூழியங்கள், இதுக்கு எதிராக ஜிஹாது செய்வது நமக்கு கடமை இல்லை, ஹராம். இந்த நாட்டில் ஜிஹாது செய்ய இயலாது. திருமறை குர்ஆன் சொல்லுது, அவங்க 200ன்னா 100 இருக்கணும், அவன் 50 நீ 25 இருக்கணும், 2ல 1 அப்படி இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஜிஹாது கடமை. ஜிஹாது செய்ய சொல்லவில்லை. பாட்டலி சம்பிக்க ரணவக்க என்பவர் அந்த மினிஸ்டர் பத்திரிகைக்கு எழுதுறார். என்ன எழுதுறார்? 26,000 பேர் எல்டிடி யுத்தத்தில் சிங்கள மக்கள் செத்திருக்கிறார்கள். வெறும் முஸ்லிம் மேலே 92 பேர் தான் செத்திருக்கிறார்கள், சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நாட்டை காப்பாற்றினவர்களா? இப்படி பச்சையாக லங்காதீப பத்திரிகையில் ஆர்டிகல் கொடுக்கிற நேரம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் அனாதையாக இருந்துச்சே. காரணம் என்ன? வாழ்க்கையும் மரணத்தையும் புரியல. தலை குனிஞ்சு என்னமோ பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லையா? பேச சுதந்திரம் இருக்கிறது. நாம் பேசுகிற நேரத்தில் முஸ்லிம் சமுதாயமே நமக்கு எதிராக நின்றார்கள். சிஐடி வரைக்கும் எங்களுடைய ஃபைல் போச்சு. அக்குரணையில கண்டி மாநகரத்தில் பொதுபல சேனா அப்பட்டமான பொய் சொன்னான். இஸ்லாத்தை பத்தி, நபியை பத்தி பொய் சொல்றார்கள், குர்ஆனிலே இருக்கின்றார்கள். இதுக்கு எதிராக அக்குரணையில பொதுபல சேனாவுக்கு வரிக்கு வரி பதில் என்றால் ரேடியோ கொண்டு போய் இலங்கை வானொலி சேவையில் இருந்து ஒரு இதை கொண்டு போய் செய்கிற நேரம் எங்களுக்கு எதிராக தடுப்பு போட்டது யாரு? முஸ்லிம் சமுதாயம். நல்ல இருக்கிற ஊரை பிரிக்க வர்றார்கள். நாமளும் சிங்கள சமுதாயம் நல்லா வாழ்றோம், இந்த பிரிக்க வந்தார்கள். எங்களை கொண்டு போய் போலீசாரிடம் தஞ்சை எல்லாத்தையும் கொண்டு வந்து நிகழ்ச்சி நடைபெற கூடாது, முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வு கூடாது என்று தடுத்தது யார்? இந்த ஜமியத்துல் உலமாவால் தூண்டப்பட்டவர்கள். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? வாழ்க்கை என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, இதை புரிஞ்சா ஒவ்வொரு முஸ்லீமும் ஒழுங்கா நடப்பான். பயப்படுறதா இருந்தால் தலைமை பீடங்களுக்கு வரக்கூடாது. ரத்தம் படும், அது படும், நம்ம ஜுப்பா நாசமா போயிடும். அப்படி என்றால் வரக்கூடாது. ஏர் கண்டிஷன் உட்கார்ந்து பேசுவதற்கு என்றால் அது அரசியல் தலைமைகள். பிழை என்றா பிழைதான். எவ்வளவு பெரிய அரசியல்வாதி வந்தாலும் பள்ளி வாசலில் காஃபிருக்கு எதிராக துவா கேட்க கூடாது. அது தப்பு, அது ஹராம். ஒரு நபிக்கு தன்னுடைய மகனுக்கு கேட்கலாட்டி, ஒரு நபி தன்னுடைய தகப்பனுக்கு கேட்கலாட்டி, திருமறை குர்ஆனில் பிதஅத் விஷயமாவது பரவாயில்ல, உங்களுக்கு ஹதீஸ்ல குழப்பம்னு சொல்லலாம். அட குர்ஆன்ல உள்ளது தெரியாத உங்களுக்கு? அப்ப உங்களுக்கு குர்ஆன் தெரியாதுன்னு சொல்லுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஒரு காலத்தில் இவர்கள் சொன்னார்கள், செல்வாக்கு இல்லாத காலத்தில் போட்டோ பிடிக்காதீங்க ஹராம், வீடியோ பண்ணாதீங்க ஹராம். இப்ப ஜமியத்துல் உலமா போட்டோ பேப்பர்ல வர நேரம் ஹராம் இல்லையா? இப்ப வீடியோ டிவில போற நேரம் ஹராம் இல்லையா? அவங்களுக்கு எண்டு வர்ற நேரம் எல்லாம் ஓகே. எல்லாம் உலக வாழ்க்கையில் சிக்கியிருக்கிறார்கள். அதனால் இந்த தலைப்பின் கீழ் எது உலக வாழ்க்கை என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, நாம என்ன வாழ்றோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் துச்சமாக இதை மதித்ததனாலதான் அவர்கள் ஸ்டெடியாக நின்றார்கள். இதை ஒழுங்காக இந்த குறுகிய நேரத்தில் புரிய வைப்பதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் முடித்தார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறவங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். உமர்லாம் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், மேலெல்லாம் அச்சு நிக்குது, இந்த மாதிரி ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட கட்டிலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பஞ்சனி மெத்த சத்து சரட்டுமான்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உமரே எனக்கு எதுக்கு, நான் ஒரு வழிபோக்கன், அதாவது நான் இங்க புத்தளத்துக்கு வந்தா பெட்டை பிலோ எல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொண்டு வருவானே, இங்க ஏதோ ஒரு பேக்கில் உடுப்பு கொண்டு வந்து போயிருவேன். இத மாதிரி நான் ஒரு வழிபோக்கன். உமர் எனக்கு எதுக்கு, நான் வாழ வந்தவனா? இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு நிரந்தரம் இல்லை, எல்லாரும் மௌத்தாகணும் என்ற அந்த சிந்தனை மனசுக்குள் எடுக்கணும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வாழ்க்கையை வடிவமைத்து காட்டினார்கள். கருணாநிதி வீடு கட்டிருக்கிறான், வீட்டுக்கு பேர் குடிசை. கருணாநிதியுடைய பங்களாக்கு பேர் குடிசை. குடிசை என்று பேர் போட்ட குடிசை ஆயிருமா?
நிஜமாக குடிசையில் இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாழ்க்கையை துச்சமாக அல்லாஹ்வுடைய தூதர் மதித்தார்கள். ஒரு நாள் மிம்பருக்கு மேல் ஏறினார்கள். எல்லா தோழர்களும் இருந்தாங்க. ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு மேல் ஏறி உட்கார்ந்தார்கள். வஜலஸ்னா அலா ஹவ்லஹு. நாங்கள் எல்லாம் பெருமானாரை சுத்தி உட்கார்ந்தோம். என்னமோ பெருசா சொல்ல போறார் என்று நினைத்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வரியோடு பயானை முடித்தார்கள். இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி யுஃப்தவு அலைக்கும் மின் ஸஹரத்து துன்யா வ ஸீனத்தஹா. உங்களுக்கு பிறகு ஒரு விஷயத்தில் நான் பயப்படுறேன். எதை பயப்படுறேன் தெரியுமா? இப்போ உள்ள லைஃப் இல்ல, இப்ப கஷ்டம், நமக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்ல. எனக்கு பிறகு இந்த உலகம் உங்களுக்கு விரிச்சு தரப்படும். இந்த உலகத்துடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்படும். அப்ப நீங்கள் காணாமல் போயிருவீர்களோ, நான் பயப்படுறேன். இன்னும் மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பகுதி. எனக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் அதைத்தான் நான் பயப்படுறேன். இந்த உலகம் டேஞ்சர் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வத்தகு துன்யா, இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். வத்தகு நிசா, இந்த பெண்களை பயந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு பஞ்சனி மெத்தையில போட்டு படுக்கிற அளவுக்கு இல்ல, இது டேஞ்சரானது, மயங்கிறாதே, நீ காணாம போயிருவேன், உன் கொள்கை பறந்துரும். அவ்வளவு டேஞ்சரான உன்னுடைய கொள்கையை நிலப்பாட அழிச்சிடும் இந்த உலகம். வத்தகு துன்யா வத்தகு நிசாண்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பொம்பளை போறான், பசுந்தா உடுத்துட்டு போறான், நீ கண்ணால பார்த்தேன்னு வை, உன் மனசு ஈர்க்கிடும். அப்புறம் அந்த பெண்ணோட ஏதாவது தப்பா செஞ்சு முடிஞ்ச பிறகுதான் அடடா தப்பு பண்ணிட்டோமே, தவறு பண்ணிட்டோமேன்னு புரியுமே. இத மாதிரி தான் துன்யா உன்னை இழுக்கும். இது பசுமையானது, இது ஸ்வீட்டானது, இனிமையானது, உன்னை பிடிச்ச அப்படி கவ்வும். மயங்கிறாத, இந்த துன்யா டேஞ்சர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நிறைய பேர்களுடைய பார்வையில் இந்த பள்ளிவாசலுக்கு வருபவர்கள், நேர்மையாக நியாயமாக பிசினஸ் பண்றவர்கள், உலகம் தேவையில்லை என்று சொல்லி மறுமைக்காக அதிகம் அதிகம் கொடுக்கிறவர்கள் முட்டாள்கள். இந்த பாரு, உடுக்கு பார்த்து புழக்க தெரியாம பாத்தியா, நேரம் காலம் எப்படி செலவழிக்கிறான் பாத்தியா, இந்த நேரத்தை கொண்டு போய் பிசினஸுக்கு செலவழிச்சிருந்தா அட ஏதோ கிடைக்கும் உனக்கு. பள்ளிவாசல போய் உட்கார்ந்து உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஏன்டா அப்படி இருக்கிறேன்னு கேட்கிறார்கள். என்னமோ நாம் பெரும் முட்டாள்களாக பார்க்கிறார்கள். இல்லை, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கிடைக்குமாக இருந்தா இந்த உலகத்துக்காக போராடி பாடுபட்டதுல பிரச்சனை இல்லை. ஆனா சகோதரர்களே, பேசுற நான் இந்த உலகத்தில் உச்சகட்டத்தில் உள்ள ஒரு ஆள், ஆக ஏல ஒரு ஆள், இவங்க எல்லாத்தையும் எடுங்க, இவங்க எல்லா வாழ்க்கையை நீங்க சீர்தூக்கி பார்த்த பின்னாடி எல்லாத்திலையும் ஒரு ஓட்ட அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதான் உலகம். உலகத்தை பத்தி சொல்ற நேரம் அது விளையாட்டுன்றான், அது வீணன்றான். இந்த துன்யாவை அல்லாஹ் கணக்கில் எடுத்திருந்தால் காஃபிருக்கு தண்ணி சொட்டு கூட கொடுத்திருக்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் எல்லாருக்கு எவனுக்கு 100% இல்லை, எல்லாத்துக்கும் அப்படிதான். இந்த உலகம் அப்படி அறக்குறை என்ற அல்லாஹ் எல்லாருக்கும் 100% ஒரு ஆள் காட்டு பார்ப்போம். உலகத்தில் ஒரு ஆளை கொண்டு வா, 100 காட்டு. இல்ல, உனக்கு பசிக்குதா, அவனுக்கு வீடு இல்லை, அவனுக்கு வீடு இருக்குதா, அவனுக்கு பிள்ளை இல்லை, அவனுக்கு பிள்ளை இருக்குதா, அவனுக்கு பொண்டாட்டி மௌத்து, ஏதோ ஒன்றை ரொட்டேட் பண்ணிட்டே இருப்போம். இதுதான் உலக வாழ்க்கை. உலகத்தை புரிஞ்சுக்கோங்க சகோதரர்களே. உலகம் என்ன, இதை புரிந்தால் தான் இந்த நிகழ்ச்சி முடிகிற நேரம் மரணத்துக்காக உங்களுக்கு வாழலாம், இல்ல உலகத்துக்காக வாழுவீங்க. இந்த உலக வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எல்லாரும் எடுப்போம். உலகத்தில் பெருசா வாழ்றவன், ஏழையா உள்ளவன், புள்ளை இல்லாதவன், எல்லாரும் எடுங்க. என்னன்னு கேளுங்க, பெரிய ஒரு ஹாஜியாட்ட போய் கேளுங்க, ஏப்பா உனக்கு என்ன எல்லாம் இருக்குதானே, நீ தான் காலங்காலமாவே சம்பாரிச்சியே, உனக்கு என்னன்னு கேளுங்க. நேற்று முதல் நாள் பேப்பர்ல போட்டிருக்கிறான், என்ன கசினோவில் செத்து போனவர்கள், கசினோ விளையாடி சூது அடிச்சு தன் குடும்பத்தை மறந்தவர்கள். ஏன் பேப்பர்ல போடுறான்டாத, இந்த நாட்டுக்கு 2 ராஜாமார்கள் வந்துட்டாங்க. ஒன்று சூது ராஜா, அடுத்தது கசினோ ராஜா. கொழும்புல ஒரு பெரிய ஜோன் அமைக்கிறான், அதுக்கு எதிராக ஒருத்த ஆர்டிகல் எழுதிக்கிறான் பேப்பர்ல. அட புத்த மத நாடுன்றீங்களே, இங்க தானே பஞ்சசீலன் எடுப்பாங்க, பானாத்தி பார்த்தா வேரமணி சிக்காப்பதன் சமாதியாம் என்றுவீங்க, அது இன்னாதானான்றீங்க, காமர்ஸ் மிச்சாச்சாரன்றீங்க. அவனே சொல்றான் சூது கூடாதுன்னு சொன்ன நாடாச்சா இல்லையா? இன்றைக்கு லொத்தரா என்பது சூதா என்று கேட்கிற அளவுக்கு ஆச்சு. அந்த அளவுக்கு இது அவனே எழுதுறான், நாங்க இல்ல. ஒரு புத்த மதத்தை எழுதுறான், இந்த சூது இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு, அந்த லொத்தராயால எல்லாம் செய்யற அளவுக்கு ஆச்சு.
இப்ப 2 பேர் வர்றான் இந்த நாட்டுக்கு, முதலீடு செய்வதற்கு காணி பார்த்துட்டு போறான். ஒன்று கசினோ ராஜா, அடுத்தது சூது ராஜா. வேர்ல்டுல வந்து மினுங்கிறவன் கேட்கிறான், இதான் நம்ம புத்த மத நாடு, இதான புத்த மத நாடு? அட சூது என்று போட்டுட்டு உலகத்தில் சூதாடி வருத்தப்பட்டவர்களுடைய பேட்டி போட்டிருந்தான். அதுல ஒரு ஆள் சொல்றான், சூது சூது சூதுன்னு போனேன், என் மனைவி வருத்தப்பட்டா, சாகரத்துக்கு கிட்ட என்றாலும் எனக்கு சல்லி சல்லி என்றே தான் இருந்தேன். ஆனா அவ செத்து போயிட்டா, இப்ப நான் வருத்தப்படுறேன், அவ பக்கத்துல நான் இல்லையே, அவ சாகிற நேரம், அவ துடிக்கிற நேரம் அவ பக்கத்துல எனக்கு இல்லையே. இது சூதாடுறவ மட்டும் இல்ல, இந்த நாட்டில் 95% போய் கேளுங்க, பணக்காரன் சொத்து செல்வம் என்றிருப்பான், தான் உம்மா பக்கத்தில் நிற்க மாட்டான். தன்னுடைய தாய் தன்னை பெத்தெடுத்து ஈண்டெடுத்து 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்திருப்பாள். கடைசி நேரம் தன்னுடைய மகன் பக்கத்தில் மகள் பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பான். இவன் உலகம் 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 எங்கேயோ மயங்கிருப்பான். கடைசியில் அவன் உலகத்தை கண்டதே இல்லை. பிறகு சொல்லுவான், உம்மா பக்கத்தில் இல்லையே, கடைசி நேரம் பேச கிடைக்கலையே. அட பிறகு வருத்தப்படுவான். இந்த உலகம் அப்படிப்பட்டதுதான், உன்னை எதுக்குன்னு தெரியல மயக்கிறோம். நான் கேட்கிறேன், பணம் சம்பாதிக்கிறான் தானே, அவனுக்கு லிமிட் இருக்குதான்னு கேளுங்க பார்ப்போம். அல் ஹாக்குமுத்த காசூர் ஹத்தா சுர்துமுல் மகாபீர், சல்லி சல்லி சல்லின்னு சேர்க்கிறானே, எது வரைக்கும் தெரியுமா? இந்த மக்பராக்கள் கபர்களை சந்திக்க வரைக்கும் நல்லா சொல்றான். இந்த ஆசைக்கு எல்லை இல்லை. குடிச்ச ஒத்தனை பாருங்க, எதுவும் பேசுவான். உலகத்தில் மயங்கினவன் அப்படிதான், போதை அடிச்ச மாதிரி தான், எடுத்துட்டே இருப்பான், சேர்த்துட்டே இருப்பான், கோடி கோடி கோடியா இருக்கும். எதுக்குடா அவனுக்கே தெரியாது. அந்த சல்லியை சேர்ப்பான். தன் குழந்தை விளையாடுற வயசு, முதல்ல கொஞ்சம் வயசு விளையாடிருக்க மாட்டான். அவன் பெருசாகி கல்யாணம் முடிச்ச பிறகுதான், அட நான் கொஞ்சம் இல்லையே, நான் விளையாடலையே, என் பிள்ளைய மடியில வைக்கலையே, அவனோட பேசலையே, பொண்டாட்டியோட ஒழுங்காக பேசிருக்க மாட்டான், ஒழுங்கா உறவு வைக்க மாட்டான். ஏன்? அவ்வளவு பிஸியில போய் சீரழிஞ்சு அமெரிக்காவில் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை இல்லாமலாக இருக்கிறது. துனியா துனியாண்டு போனார்கள், எங்கேயோ ஒரு சேத்துக்குழியில் விழுந்தார்கள். அதனால சொல்றேன், கவனமாக பாருங்க. இந்த உலகத்தில் ஓட்டை இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த சபையில் 200 பேர் இருந்தால் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஓட்டை இருக்கிறது. அல்லாஹ் ஏதோ ஒன்று வைத்திருப்பான். இதுதான் உலக வாழ்க்கை. எவன் ஓட்டையை சமாளிப்பான் நான் சொல்றேன். எது உலக வாழ்க்கை தெரியுமா? இந்த நாட்டில் பெரும் பணக்காரர் இருந்தவர்கள் இருக்கிறாங்க. போய் கேளுங்க, உனக்கு நல்லமா, நீ ஓகேன்னு கேளுங்க, புள்ள இல்லைன்னுவான். புள்ள உள்ளவன்ட்டு போய் கேளுங்க. பெரிய பெரிய பணக்கார செல்வந்தர்களை பார்த்திருக்கிறோம். பெரிய கோடீஸ்வரர், வீட்டுக்கு 4 வெஹிக்கிள் வச்சிருப்பார். எனக்கு தெரிந்த, எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு பெரும் பணக்காரர், அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தான். ஆனால் அவருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடாது, அவருடைய குடும்பத்தாருடைய ஃபங்க்ஷனுக்கு போயலாம். ஒண்டி மனைவி வீட்டில் இருக்கணும், அவர் இருக்கணும். ஏன்? அவருடைய ஒரு பிள்ளைக்கு ஓட்டிசம், 14 வயசு. ஓட்டிசம் மூளை கோளாறு, மூளை அப்படியே உடம்பு வளர்ற மாதிரி மூளை வளராது. எவ்வளவு பெரிய கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறார், அவ்வளவு மில்லியன் கணக்கில் சம்பளம் கொடுக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்த அல்லாஹ் காலையில் எழும்புவார், பிள்ளைய பாப்பாரு, அடடா மனசு வெந்து போயிரும், இப்படி ஒரு பிள்ளையாச்சே. அவர் சொல்றார், அவர் வாயால, நான் ஒரு பஞ்சத்தில் இருக்கிறேன் தெரியுமாண்டார். ஒரு நேரம் பேசுற நேரம் நான் கேட்கிறேன், என்ன பஞ்சம் உங்களுக்கு? எல்லாரும் நினைப்பாங்க எனக்கு பஞ்சம் இல்லைன்னு. ஏண்டா மொண்டேரோ வச்சிருக்கிறேன், முன்னாடி பெரிய புதிய கேப் வச்சிருக்கிறேன், 4 வாகனம் வச்சிருக்கிறாரு, எனக்கு பஞ்சம் இல்லைன்னு நினைப்பாங்க. நிஜமா நான் பஞ்சத்தில் இருக்கிறேன். அவர்கிட்ட கேட்டு என்ன பஞ்சம்? அவர் வாயால யோசிச்சு யோசிச்சு பேசுறார். பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் பேசுவான். என்ன பஞ்சம் சொன்னார் தெரியுமா? ஒரு ஆளுக்கு நோய் வருகுது, மருந்து இல்லைன்னு வைங்க, அந்த நோய்க்கு அவன் பஞ்சத்தில் இருக்கிறான். சல்லி இல்லாட்டி மட்டும் இல்லை, என் மகன் நோய்க்கு மருந்து இல்லையே, எங்கெல்லாம் கூட்டி போனேன், ஒன்றிலே மருந்து இல்லை, ஓட்டிசத்துக்கு மருந்து இல்லை, நான் பஞ்சத்தில் இல்லையா? எனக்கு சொத்து செல்வம் இருக்குது, இதால என் மகன் நோயை குணமாக்க இயலாது, நான் பஞ்சத்தில் இருக்கிறேன்டா. நான் இன்னும் சொல்ல வரேன், உலகத்தில் எங்கேயாவது எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லாத ஒருத்தனை காட்டுக்க பார்ப்போம். தேடி 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 கடைசியில் எங்க போய் நிக்க போறீங்க? ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருப்பார், அவர்கிட்ட போய் கேளுங்க, உனக்கு என்ன பிரச்சனைப்பா? புள்ள குட்டி இருக்குது, வீடு வாசல் இருக்குது. அவன் நெஞ்ச பிடிப்பான், தெரியுமா ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஹார்ட் அட்டாக். அட உனக்கு வச்சுனையா? இன்னொல்லாம் இருப்பான். கொழும்பு நவலோக ஹாஸ்பிட்டல் எடுத்து பாருங்க, பெரிய அளவு கார் பார்க் இருக்கும்.
ஆயிரக்கணக்கில் கார் பார்க் பண்ணிருப்பான், ஒரு புஷ் சைக்கிள் பார்க்க மாட்டீங்க. என்னடான்னு கேட்டா அவனுக்கு திண்டு வருத்தும், சாப்பிட்டு வருத்தும், குடிச்சு வருத்தும், எல்லா நோய் அங்க இருக்கும். 150 ரூபா டாக்டர்ல சமாளிச்சிருப்பான். பெரிய பணக்காரன் வயிற்று பிடிச்சிட்டு வருவான், நெஞ்சு பிடிச்சிட்டு வருவான், கொலஸ்ட்ரால் இருக்கும், பிபி இருக்கு, எல்லாம் இருக்கும், எல்லா பிரச்சனையும் அவனுக்கு இருக்கும். நான் கேட்கிறேன், உலக வாழ்க்கையில் பூரணமான ஒரு ஆளை காட்டுங்க. ரோமபுரி ஆட்சியில ரோமா பெரிய பேராசர் அவர் என்ன பண்றாரு, உலகத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாரு. பக்கத்தில் உள்ளவன் கேட்கிறான், அரசனே எதுக்கு இந்த யுத்தம் எல்லாம்? அந்த நாட்டை பிடிக்கப்பான்றான். சரி, அப்ப அந்த நாட்டை பிடிச்சா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு போய் அந்த நாட்டை பிடிப்பேன். இப்படி வரிசையை போட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுவீங்க? உலகத்தையே பிடிச்சிருன்றாரு. உலகத்தையே பிடிச்சிருவீங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறான். என்னை விட்டு கடைசி நோக்கம் என்ன? உலகத்தில் இவருக்கு என்ன கிடைக்க போகுது? கடைசி அவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஒரு பெட்டை போட்டு அப்படியே தூங்குவான்றான். அவன் கேட்டான், இப்பவே தூங்கலாம் தானே? உலகத்தை பிடிச்சிட்டா தூங்கணும், எதுக்குன்னு தெரியல, பணத்தை குமிச்சு வச்சிருக்கிறான், அவனுக்கு தெரியல, விட்டுட்டு ஓடுறான். கடைசியில் பணமும் இல்லை, அவனும் இல்லை, பெருசா பில்டிங் கட்டுறான், எதுக்குன்னு தெரியல, மோசடி செஞ்சு அடுத்தவனுடைய சொத்து சூறையாடி கட்டுறான், முடிவே இல்லை. எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரனை பாக்குறீங்க. இந்த நாட்டில் ஒரு யுத்தம் நடந்துச்சு, போற பேக் கணக்கில் கொண்டு வந்தார்கள் சல்லி, கண்களால் பார்த்தீர்கள். அனாதையாகத்தான் இந்த நாட்டில் இருந்து சில மக்கள் வெளியே போனார்கள். அனுபவிக்க கிடைச்சிச்சா? யாருக்கு? பேப்பர்ல இந்த நாட்டில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன கொடுக்கிறா? நான் நாட்டு சொத்தில் சாப்பிடவில்லை, இப்பொழுதுக்கே 4 காணி வித்துறேன்றான். நான் இப்ப சாப்பிடுறது காணி வித்து. யோசிச்சு பாருங்க, அட என்ன நாட்டு ஜனாதிபதியா இருந்தவன் 4 காணியை வித்துட்டா, 4 தோட்டம். நம்மளை விட நாம நல்லோம். ஏன் நல்லன்றோம்? நம்ம காணி பங்களா வித்தின்னு சாப்பிடல, உழைச்சு சாப்பிடுறோம். அவக்கு உழைக்க வழி இல்லை, மாப்பிள்ளை இல்ல, புள்ள குட்டி லண்டன்ல, உம்மா செத்து, வாப்பா செத்து, பங்களால தனியில, கண்ணு இல்லை. காணிய விலை பேசி முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவன் காணி வித்து வாழ்றான். நான் என்ன சொல்றேன், எங்கப்பா உலகம் உதவிச்சா? இது உலகம் வந்துச்சா? எங்கேயாவது ஒரு இடத்தில் உதவிச்சா? இல்ல. பேசுற எனக்கு எந்த நேரம் என்று தெரியாது, கேட்கிற உங்களுக்கு எந்த நேரம் என்று தெரியாது. நல்லா இருந்தார்கள். எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல பார்க்கிறோம் சகோதரர்களே. சிந்திப்பதுக்கு சொல்றேன், அமைதியாக இந்த நேரத்தில் உங்களுடைய மனங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, நம்முடைய கொள்கைவாதிகளை சுத்தி பாருங்கள். ஹாஸ்பிட்டல்ல போனா ஒரு மஞ்ச பையோட கையில வைத்துக் கொண்டு வீல் சேர்ல 6 மாசம் இருக்கிறவர்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு வருஷம் பெரும் பெரும் பணக்காரர்கள் வீட்டும் படுக்கையோடு இருந்தார்கள். எங்க போனன்னு கேளுங்க, ட்ரிப் போனார்கள் சகோதரர்களே, ட்ரிப் போனார்கள். அல்லது இந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு எங்கேயோ போனார்கள். திரும்பி வருகிற வழியில் ஒரு விபத்து சகோதரர்களே. நல்ல தடகாத்திரமாக இருந்தவர், எந்த பிரச்சனை இல்லை, ஒரு விபத்து. என்னாச்சு? இந்த பேக் போன் பின்னாடி உள்ள இடுப்பு முள்ளுக்கு சின்ன ஒரு பாதிப்பு வந்தால் மனித வாழ்க்கை அடுத்த பக்கம் திரும்பிடும். எத்தனை நாட்கள் பெரும் கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய பில்டிங்ல இருந்து ஜன்னலால் எட்டி பார்க்கிறார்கள். கார் வாகனங்கள், மனிதர்கள் நடக்கிறார்கள். தன் கையிலே ஒரு மஞ்ச பை, தன்னால் நடக்க முடியாது. 1 வருட காலமாக வீல் சேரிலே ஒரு ரூமில் அடைக்க வைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் காணவில்லையா? அன்பு சகோதரர்களே, யாருக்கும் இந்த சுதந்திரம் நிரந்தரம் இல்லை. 2 ஆண்டுகள் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை பார்க்கலையா? இந்த சிஸ்டத்தில் சின்ன ஒரு மாற்றம் நடந்தால் நாம் எல்லாம் செத்து போய்விடுவோம் சகோதரர்களே. போய் கேளுங்க, டாக்டர் ஏன் அவருக்கு சிறுநீர் கழிக்க முடியாது? சின்ன ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த உலகத்தை நீங்கள் முழுக்க புரிந்து கொள்வீர்கள் சகோதரர்களே. என்ன சொல்லுவார்? நாம் சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு சிக்னல் தேவை சகோதரர்களே. எங்களுடைய சிறுநீர் பை நிறைந்து விட்டது என்ற சிக்னல் தேவை. அப்படி இருந்தால்தான் டாய்லெட்டுக்கு போவோம், இல்லை என்றால் அதுவாக நிறையும். ஏதாவது விபத்தில் நாம் பாதிக்கப்பட்டால், இந்த பின்னாடி உள்ள முள்ளு பாதிக்கப்பட்டால் அந்த சிக்னல் வராது. உனக்கு சிறுநீர் பை நிறைஞ்சு விட்டது என்று வராது. இந்த நேரத்தில் என்ன ஆகும் சகோதரர்களே? அது பாட்டுக்கு பேசாம நிறையும். இது நிறைஞ்சால் வெடிச்சு செதறி செத்து போயிருவோம். இதுக்கு தான் பட்டை போட்டு ஒரு மஞ்ச பைய கையில கொடுத்திருப்பான். அவனுக்கு சுயமாக சிறுநீர் கழிக்கவும் முடியாது. அதுவா டொட்டா வந்து அந்த பையில சேரும் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாள்தோறும் நானும் நீங்களும் வியாபாரம் செய்கிறோம்.
எங்கேயோ பிரயாணம் செய்கிறோம். ஒரு பிரயாணத்தில் எங்கள் கால் இல்லாமல் போனால் இந்த துன்யா என்னென்று உங்களுக்கு விளங்கும் சகோதரர்களே. என்னால் செய்ய முடியவில்லை என்று அப்பொழுது பதறுவான். இந்த உலகத்தில் இதா வாழ்க்கை. சலிப்பு தட்டி போகும் சகோதரர்களே. ஹாஸ்பிட்டலில் ஒரு மணித்தியாலம் இருந்து பார்த்தால் வழங்கும், ஒரு நாள் அட்மிட் பண்ணால் வழங்கும். 5 நிமிஷம் போவது இவ்வளவு நேரமா? தூங்கி எழும்பி பார்ப்பான், யாரும் என்னை வந்து பார்க்க மாட்டார்களா? அட 12 மணி ஆகலையா? யாரும் என் பக்கத்தில் இல்லையா? மனுஷன் துடிக்கிறான் சகோதரர்களே. இந்த துன்யாவுடைய ஹாலாத். நாம் எல்லாம் பலகீனமானவர்கள். இந்த துன்யாவில் எப்பொழுது நாம் பாதிக்கப்படுவோம் என்று பேசுற எனக்கும் தெரியாது, கேட்கிற உங்களுக்கும் தெரியாது. ஒரு மாடியிலிருந்து கீழே விழுந்தால் அவனுடைய கால் கை போகிறது, தெரிந்த கண் தெரியாமல் போகிறது, திடீரென்று உடம்பு வீங்கிறது. இதுதான் சகோதரர்கள் இந்த துன்யா. எனக்கும் உங்களுக்கு நிரந்தரமாக சுகம் இருக்கிறது என்று யாராவது எழுதி தந்தால் இந்த உலகத்துக்காக எதுவும் செய்வோம் சகோதரர்களே. இந்த உலகம் எனக்கும் உங்களுக்கும் எதையும் திருப்பி தராது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அழகாக சொல்கிறான், இந்த மஸலுல் ஹயாத்து துன்யா கமாயின் அன்ஸல்லாஹு மினஸ் ஸமா. இந்த உலகத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா? வானத்திலிருந்து விழுகிற தண்ணீரை மாறி என்றால் அல்லாஹ் மழை இருக்கு பாரு, இது தாண்டா உதாரணம், இதுதான் உதாரணம் என்று அல்லாஹ் சொல்றான். உலகம் ஈக்குவல் டு மழை. என்னையா அல்லாஹ் உலகத்தை மழை என்றாய்? அல்லாஹ் சொல்றான், இந்த மழை பெய்தால் இந்த உலகம் என்ன செய்யும்? அழகாகிரும். பச்சை பூண்டுகள் செத்த பூமியிலிருந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூமியை பச்சை பசேல் என்று அழகாக இருக்கும். இந்த உலகம் கவர்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் எடுத்து காட்டுறான், மழை பெஞ்ச உடனே பச்சை பசேல் என்று இருக்கும். வலன் அன்னகும் காதிரூன, சொந்தக்காரர்கள் நினைப்பார்கள், ஆகா நாங்க தானேப்பா சொந்தக்காரர்கள், இதெல்லாம் எங்களுக்கு, இந்த தோட்டம் துறவுகள் விளைச்செல்லாம் எங்களுக்கு அவங்க நினைப்பாங்களாம். அல்லாஹ் சொல்றான், அத்தாஹ அம்ருனா லைலன் அவ் நஹார், அடிப்போம், ஒரு பகல் ஒரு இரவு எங்களுக்கு போதும், அனுப்பி விடுவோம், எங்களுடைய கட்டளை போய் அள்ளி என்று சொல்லிடுவோம். காத்து வேகமாக வீசும் அல்லது மழையே கடுமையாக பெய்யும், ஏதோ நடக்கும். அதை அனுப்பினா அவன் பாப்பானா, எல்லாம் அழிஞ்சு சாம்பலாக இருக்குமாம். நேற்று மாலை இங்கே விளைச்சல் இருந்துச்சான்னு அவன் சந்தேகப்படுவான். அப்படி அழிப்போம். இதுதான் உலகம் என்ற அல்லாஹ். இதுக்கு என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? என்னன்னு புரியுதா? நீ சேர்த்து வைத்திருப்பாய், பசந்து என்று எனக்கு என்று வைப்பாய், ஒன்னால் அனுபவிக்க முடியாமல் நீ செத்து போயிருவாய். இல்ல அது எக்ஸ்பயர்ட் ஆகிரும் என்ற அல்லாஹ். உலகத்தில் எல்லாத்துக்கும் எக்ஸ்பயர்ட் டேட் போட்டிருக்கிறேன் அல்லாஹ். ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனேயே எங்களுக்கு நினைவு வரணும், எக்ஸ்பயர்ட் டேட் எழுதி இருக்கிறான். எப்பயோ சாக போகுது, சொத்து கிடைக்குது, காணாம போகுது, ஒன்று அழிஞ்சு போகுது, இது அவிஞ்சு போகுது. இதுதான் சகோதரர்களே உலகத்தில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை சகோதரர்களே. இந்த உலகத்துள்ள எல்லா சொத்துக்களுக்குரிய தன்மை அல்லாஹ் அப்படி வைக்கிறான். சிந்திச்சு பாருன்றான், இது பசுந்தாக இருக்கும், பச்சை பசேல் என்று இருக்கிற உன்னை அழைக்கும், உன்னை கெட்டி பிடிக்கும், பெயராத, இது டேஞ்சர், உன்னை மதிமயக்கி அநியாயத்தின் பால் உன்னை கூட்டி போயிடும். போ, எத்தனையோ பேரை பார்க்கிறேன், நல்லா இருந்தார்கள், சல்லி சொத்து என்று வந்தது, எங்கேயோ காணாமல் போய் குடியில் இறங்கினார்கள், வப்பாட்டிகளை வைத்துக் கொண்டார்கள், அசிங்கமாக போச்சு, லைஃப் கடைசியில் சீரழிந்து போச்சு. அன்பு சகோதரர்களே, அதனால் சொல்லுகிறேன், உலகத்தில் ஏராளமான நோய்கள் இருக்கிறது. அண்ணாந்து கொஞ்சம் பாருங்கள், நான் யார், இந்த உலக வாழ்க்கை என்னென்று புரியும். புதுசாக ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதற்காக மில்லியன் கணக்கில் டாலர், பவுண்ட்ஸ் கணக்கில் செலவழித்தார்கள். என்ன நோய் சகோதரர்களே? திடீர் என்று நின்று கொண்டிருப்பார், திடீர் என்று முட்டிலிருந்து சீவன் இல்லாமல் கீழே விழுந்துருவார். என்னடா நோய் என்று கண்டுபிடித்தார்கள். உடனடியாக அது பரம்பரை நோய். டாக்டர் எழுதிடுவார், இன்னொரு 15 ஆண்டுகளில் செத்து போயிடுவான். சொன்ன மாதிரியே செத்து போயிடுவான். இப்படி சில நோய்கள் உலகத்தில் இருக்குது. திடீரென்று முதல்ல முட்டுக்கு கீழே சீவன் இல்லாமல் விழுவார்கள், அப்புறம் வீல் சேர், அப்புறம் கக்கல், காய்ச்சல், அதோட செத்து போயிடுவார். எய்ட்ஸ் மாதிரி ஒரு நோய் சகோதரர்களே. என்னென்று பார்க்கிறார்கள், ஒரு 6, 8, 10 வயசுல வந்தால் 20 வயசுல ஆள் காலியாகிடுவார். இந்த நோய்க்காக இந்த நோயை ஆய்வு பண்ற நேரம் உலகமே அசந்து போற ஒரு கண்டுபிடிப்பு சகோதரர்களே. நாம் யார், உலக வாழ்க்கை என்னென்று கண்டுபிடிப்பது ரொம்ப அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறான். என்னண்டா, ஏன் இப்படி நடக்குது என்று பார்க்கிறான். என்னண்டா, இந்த உடம்புல 30 லட்சம் எழுத்து இருக்கிறான். 30 லட்சம்னா புரியுதா? எழுத்துண்டா, இப்போ ஒரு புக் எழுதுறானா, புக் எழுதுனா ஆனா அவன் வருமா இல்லையா? இது மாதிரி 30 லட்சம் சயின்ஸ் இருக்கு இந்த உடம்புல. இந்த 30 லட்சம், உதாரணத்துக்கு விஞ்ஞானி சொல்றான், இதுக்கு சொல்றது ஜீன், ஜெனட்டிக். இந்த ஜீன் என்று சொல்லுவாங்க.
இந்த 30 லட்சமும் 7000 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. 7000 புக்குன்னு நினைக்கிறேன். 7000 புக்குல 30 லட்சம் எழுத்தாளர் பிரிச்சு போட்டிருக்கிறான். இதுல ஒரே ஒரு எழுத்து மிஸ் ஆகினா அந்த நோய் வருது. அது என்ன எழுத்து நம்ம சொல்றான்? விஞ்ஞானிய பேர் வச்சு ஏஜிசிடி என்றான். ஏஜிசிடி பேர் வச்சிருக்கிறான். இந்த ஏஜிசி அந்த சொன்னனே முட்டுக்கு கீழே சீவங்களா போய் செத்து போறாண்டு என்னன்னு போய் விஞ்ஞானிட்ட கேட்டா கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்டா, அதுல ஏஜிசிடி எழுதிக்கிறான். அதை இவன் தான் ஏஜிசிடி வைக்கிறான். சிம்பிள்ஸ் 4 சயின்ஸ் இருக்குது, 4 வகையான முத்திரைகள் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஏஜிசிடி இருக்கிற இடத்துல ஏசிஜிடி இருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் மீது ஆணையாக மற்ற அத்தனை எழுத்துகளும் சரியாக இருக்கிறது. 29,999 எழுத்துக்கள் அவ்வளவு சரியா இருக்குது. எங்க பிரச்சனை தெரியுமா? ஏஜிசிடி என்று வந்த இடத்துல ஏசிஜிடி ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி போச்சு. நான் கேட்கிறேன், அந்த புள்ள 20 வயசுல 16 வயசுல செத்து போயிடும். அது பரம்பரையாக வரும். நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்டா சகோதரர்களே, விஞ்ஞானிகளுக்கு அந்த எழுத்தை மாத்த இயலாதான். ஏனென்று போய் கேட்டா அது ஜீன் என்றான், அது குத்தின எழுத்து என்றான், அதை மாற்ற முடியாதென்றான். பவுண்ட்ஸ் கணக்கில் பில்லியன் கணக்கில் செலவழித்து செய்யப்பட்ட ஆய்வு. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன், நான் ஒரு புத்தகம் எழுதினால் எழுத்து பிழை இருக்கும், நீங்க கேட்கிற நீங்க எழுதினாலும் எழுத்து பிழை இருக்கும். கண்ணில் விளக்க ஒத்தி பார்த்து அந்த புத்தகத்தை ப்ரூஃப் பார்த்தாலும் எழுத்து பிழை இருக்கும். பேசுற நான் கேட்கிற நீங்கள் 30 லட்சம் எழுத்துக்கும் சொந்தக்காரர்கள். அவ்வளவு எழுத்தும் ப்ரூஃப் பார்க்கப்பட்டு 100% கரெக்ட். எக்ஸலண்ட் ப்ரூஃப் ரீடர் காட் ஆல்மைட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸலண்ட் சூப்பர்பா ப்ரூஃப் ரீட் பண்ணி இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அதனால் இன்று பேசுறோம். ஒரே ஒரு எழுத்தில் பிரச்சனை என்றால் இந்த உலகத்தில் 20 ஆண்டுகளில் நான் காலி, நீங்க காலி சகோதரர்களே. அவ்வளவு திறமையான படைப்பாளன். நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த துனியாவிலே நம்மளை பலகீனமாக வைத்திருக்கிறான். இவ்வளவு டேலண்டா படைச்சிருக்கிறான். ஒரு எழுத்தை மாத்தினால் செத்துருவோம். எழுத்தை திருத்தலாமான்னு கேட்கிறான். 7 மண்டா செய்யன்றான். முடியாது சகோதரர்களே. கிட்னியை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையிலே அற்பமான ஐட்டம் என்று நாம் நினைக்கிறது இதெல்லாம் ஒரு நாளில் சிந்தித்திருக்க மாட்டோம். சாப்பிடுற நேரம், சிறுநீர் கழிக்கிற நேரம் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்க மாட்டோம் சகோதரர்களே. என்றைக்காவது இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆளுக்கு கிட்னி ஃபெயில் ஆனால் அன்றைக்கு அவன் அழுவான். மாங்காய் பிக்கிற மாதிரியா சகோதரர்களே கிட்னி என்பது? ஓ பாசிட்டிவ். ஒவ்வொரு வர்க்கமாக கிட்னியை போட்டிருக்கிறான். எப்படி பிளட்ல ரத்தத்துல இது ஏ குரூப், பி குரூப், ஏபி, ஓ அண்டு அல்லாஹ் பிரிச்சானோ கிட்னிகளையும் குரூப் பிரிச்சிருக்கிறான் சகோதரர்களே. ஒரு ஆள் கிட்னி செத்து போனால், கிட்னி ஃபெயில் ஆனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் என்றுவார்கள். புதிய ஒரு கிட்னியை கொண்டு போய் போடுவார்கள். சகோதரர்களே, யாராவது என்னுடைய குடும்பத்திலே காணாமல் இல்லாமல் போனால் ஏன் கிட்னியை தூக்கி கொடுக்கலாமா? கிட்னி ரெண்டும் சரியாண்டு பார்ப்பார்கள் சகோதரர்களே. கொய்யாவாடி இல்லாமல் போனால், புத்தளத்தில் இல்லை என்றால் அன்றாதபுரத்துக்கு போயாவது அந்த கிட்னி இருக்குதான்னு பார்க்கணும். அதே கிட்னியா இது ஓ பாசிட்டிவா பேலன்ஸ் ஆகுமா என்று தேடி கொடுக்கணும் சகோதரர்களே. அன்றைக்கு தெரியும் இந்த ஒரு கிட்னி உடைய பொறுமதி என்னென்று. உலக வாழ்க்கை அப்பொழுது புரியும். யார் எஜமான் அன்றைக்கு வழங்கும் சகோதரர்களே. தேடி திரிவான், கிடைக்காது. கிட்னி இல்லாமல் போனவன் போய் கேளுங்கள். பொண்டாட்டிக்கு கிட்னி தேடி திரிந்த அலைந்த மாப்பிள்ளைகள் தலைவிரி கோலத்தில் அலைவான், கெஞ்சுவான். வீடை வித்து விட்டு 10 லட்சம் தாரேன், நீங்க கரெக்டி கொடுப்பீர்களா சகோதரர்களே? உங்க கிட்னியை கொடுப்பீர்களா? எவனாவது ஒத்தன் பணத்துக்கு முன் வந்தாலே தவிர. அப்படி போகும் வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணுவார்கள் சகோதரர்களே. அது வரைக்கும் டயாலிசிஸ், சிறுநீர் கழிப்பார்கள் மெஷின் மூலமாக. டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, டாக்டர் எவ்வளவு சிறுநீர் டயாலிசிஸ் மூலமாக சிறுநீர் கழிப்பதற்கு எவ்வளவு போகும்? டாக்டர் சொல்லுவார் அப்ராக்சிமேட்லி 1 lakh rupees. 1 லட்சம் அன்னளவாக போகுமாம். சுப்ஹானல்லாஹ். ஃப்ரீ சகோதரர்களே, ஃப்ரீ. சிந்திக்கவே இல்லை உலக வாழ்க்கையை பற்றி. என்ன ஃப்ரீயாக போகிறது. ஆனால் பிளாக் ஆனால் 1 லட்சம் கொடுக்கணுமா? அந்த மெஷினை கண்டிருக்கிறீர்களா? ஹெமோ டயாலிசிஸ் சகோதரர்களே. 4 அடி உயரம் அந்த மெஷின், 90 கிலோ பாரம். போய் டாக்டர்கிட்ட கேளுங்க, டாக்டர் 4 அடி உயரம் 90 கிலோ பாரம், இதை விட சின்ன ஹெமோ டயாலிசிஸ் இருக்குதா? இந்த பிளாக்கான இந்த கிட்னியை டேமேஜ் ஆன கிட்னில இருந்து எடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா?
டாக்டர் சொல்லுவார், இருந்தா கொண்டு வந்து நாங்க பொருத்துவோமே, இருந்தா வேர்ல்ட்ல இருந்தா சின்ன பாக்ஸை நாங்க வைப்போமே. சகோதரர்களை ஏதை சொல்றேன் தெரியுமா? என் வயிற்றுக்குள்ள உள்ள கிட்னி ஒன்றோட சைஸ் 125 கிராம் 2.5 இன்ச்சு தான் அதோட சைஸ். 90 கிலோ பாரும் 4 அடி உயரம். அது கிட்னி செய்யற அத்தனை வேலையும் செய்யுமான்னு கேளுங்க சகோதரர்களே. டாக்டர் சொல்லுவார், எந்த நாளும் செய்ய இயலாது, அவசரமா கிட்னியை கொண்டு வா, இல்லைன்னா பேஷண்ட் மோசமாவார், சாகுவான். அப்பொழுது ஒரு நல்லடியார் இருந்தால் புரியும், ரகுமான விட்டு ஒரு நிமிஷம் பிரியலாமா? ரகுமான விட்டு இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் பிரியலாமா? ரகுமானே, இந்த ஹார்ட்டுக்கு நீ உத்தரவிட்டு நான் வாழுகிறேன் யா அல்லாஹ், இந்த கிட்னிக்கு நீ உத்தரவிட்டு நான் வாழுகிறேன். என்னால் இந்த கிட்னியை கண்ட்ரோல் பண்ண இயலாது, என்னால் இந்த ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ண இயலாது. ரகுமான், உன்னை விட்டு எனக்கு ஒரு நிமிஷமும் பிரிய முடியாது. இப்படி சிந்தித்த ஒருவன் மரணத்தை சிந்திப்பான் சகோதரர்களே. இது தெரியலன்னு வைங்க, உலகத்தில் 4 பேருக்கு மோசடி செய்து நினைக்கிறார்கள், புத்திசாலி நினைக்கிறார்கள். என்னமோ பித்அத்தோட ஜும்மாவை ஓதி ஷிர்கை ஓதி நாங்கள் பெரிய மௌலவி என்று சொல்கிற நேரம் பார்த்தீர்களா எங்களுக்கு என்ன செல்வாக்கு? ஏமாறுறார்கள் சகோதரர்களே. மார்க்கம் படித்துவிட்டு சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறானே, அவர்களுக்கு ஹக்கு தெரியும், அவர்களுக்கு சத்தியம் தெரியும், ஆனால் அவர்கள் பாத்திலை விலைக்கு வாங்கி சத்தியத்தை வித்து விட்டார்கள். இஷ்டரா, சத்தியத்தை அவர்கள் வித்து விட்டார்கள், பாத்திலை வாங்கி கொண்டார்கள். ஏன்? உலகத்தில் அப்பதான் சொகுசு என்று நினைத்தார்கள். இல்லை சகோதரர்களே, பேசுற எனக்கும் கேட்கிற உங்களும் எங்களுடைய உடம்பை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அசந்து போயிருவோம் சகோதரர்களே. அன்பு சகோதரர்களே, ஹால் இன் தி ஹார்ட், ஹார்ட்ல வர்ற ஒரு சின்ன ஓட்ட சகோதரர்களே, என்ன பெரிய குழாயா சொல்றோம். ஹார்ட் என்பதே ரொம்ப சின்னது. இந்த கையை மடக்கினால் இதுதான் என்னுடைய ஹார்ட் சைஸ் சகோதரர்களே. சின்ன குழந்தையுடைய ஹார்ட் சைஸ் அவருடைய கையை மடக்கிறது. அந்த ஹார்ட்ல ஒரு ஓட்ட சகோதரர்களே, அந்த ஹார்ட்ல ஒரு ஓட்டை. இந்த ஓட்டை இருந்தால் செத்து போயிருவான். உங்களுக்கு தெரியுமா அதிசயம்? குழந்தை வயிற்றுல இருக்கிற நேரம் எல்லா குழந்தையுடைய ஹார்ட்லயும் ஓட்டை இருந்தே ஆகணும். ஓட்டை இல்லாட்டி குழந்தை செத்துரும். இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு ஜம்ப் பண்ண உடனே, பிறந்த உடனே அந்த ஓட்டை ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் பூட்டான். சில பேருடைய ஓட்டையா பூட்ட மாட்டான், அதை காட்டுறான் அல்லாஹ். எதுக்கு காட்டுறான் தெரியுமா? அட உலகத்தை நம்பி வாழ்றியே, இங்க உள்ள ராஜாமார்கள் நம்பி வாழ்றியே, இங்க உள்ள கேவலமான அரசியல்வாதியை நம்பி வாழ்றியே, கேவலம் கெட்ட மனிதர்களை நம்பி வாழ்றியே. அட நான் ஒரு ஓட்ட போறேன் ஹார்ட்ல, உங்க உலகத்தில் உள்ளவை 50 பேரையும் கூப்பிட்டு 7 மண்டா மறைக்க சொல்லு. நான் மனுஷனை படைக்க சொல்லல, அட புதுசா ஹார்ட் செய்ய சொல்லல. இந்த உலகத்தை படைச்ச அல்லாஹ் கேட்கிறான், நான் போட்ட ஓட்டை ஒரு பிளாஸ்டரால மற. எல்லா டாக்டரும் தடமாறுறான். ஒரு சின்ன ஓட்டு சகோதரர்களே, ஹார்ட் துடிக்குது. நாம் எல்லாம் சாதாரணமாக எடுக்கிற மூச்சு மாறல 120 வாட்டி ஒரு மனுஷன் ஓட்டை இருந்தா எடுத்து அந்த ஹார்ட் வீக் ஆகிற அளவுக்கு எடுப்பான், செத்து போயிரும் சகோதரர்களே. இந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல என்ன பாடுபடுறார்கள். கடைசியில் டெட் பாடி, சின்ன குழந்தையுடைய டெட் பாடி வெளியே வருது. அல்லாஹ் என்ன கேட்டான்? அட உனக்கு ஏதோ கிடைக்கலையா, உனக்கு கம் கிடைக்கலையா, பிளாஸ்டர் கிடைக்கலையா, மறைக்க தெரியலடா உனக்கு. இதையே மறைக்க தெரியாட்டி எத்தனை ஹால் இந்த ஹார்ட் பேஷண்ட் செத்திருப்பார்கள். நான் கேட்கிறேன், இதையே உனக்கு மறைக்க தெரியாட்டி ஒரு ஹார்ட்டை செய்யலாமா உனக்கு? அட ஒட்டுமொத்த உடம்பையும் உனக்கு தந்தேனே, இந்த ரஹ்மானை நீ சிந்தித்தாயா? சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் புரிந்துத்தான் சொன்னார்கள். அக்ஸிரு திக்ர ஹாதிமுல்லதாத் யஅனில் மௌத், இன்பங்களை எல்லாம் துண்டிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் அதிகம் நினையுங்கள். சகோதரர்களே, இன்றைக்கு மக்ரிப் தொழுகிறோம். இதுதான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தொழுகையில் கடைசியாக நசீபாக்கின தொழுகையாக இருந்தால், அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த பூமியை விட்டு பிரிப்பதற்கு இந்த தொழுகை கடைசி தொழுகையாக இருந்தால், சகோதரர்களே, அந்த மறுமைக்கு நானும் நீங்களும் தயாரா? இந்த உலகத்திலே நானும் நீங்களும் நேர்மையாக நடந்து விட்டோமா? ஒழுக்கமாக நடந்து விட்டோமா? அடுத்தவன் மனசு நோகாத மாதிரி நடந்திருக்கிறோமா? அடுத்தவன் சொத்து அபகரிக்காமல் நடந்திருக்கிறோமா? இந்த உலகத்திலே நேர்மைக்கும் நியாயத்தை எங்கள் தலைக்கு தூக்கி வைத்து இந்த உலகத்திலே நாம் நடந்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த மகரீபோடு எங்களுடைய கடைசி தொழுகையாக இருந்தால், ரஹ்மான் என்னையும் உங்களுடைய உயிரையும் எடுத்தால், இந்த உலகத்தில் யாரும் எந்த நேரம் என்று தெரியாதே சகோதரர்களே. அப்படி என்றால் தொழுகிற நேரம் நினைத்து பாருங்கள். இதனுடைய கடைசி தொழுகை என்றால் அந்த தொழுகைக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்கும் சகோதரர்களே. இந்த உலகத்திலே மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டை உண்டாக்குறான். ஏன் உண்டாக்குறான் தெரியுமா? இந்த உலகத்தில் நீ தனியாகத்தான் கடைசியில் விடப்படுவாய் என்று ஞாபகப்படுத்த உருவாக்குறான் சகோதரர்கள்.
சகோதரர்களே, என்ன உருவாக்குறான்? இந்த உலகத்திலே ஒருவன் செத்து விட்டால் அவனுக்கு ஒன்றுமே கேட்காது. இன்னக்கலா துஸ்மி மௌத்தாக்கும், மௌத்தானவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள். ஆனா செருப்பு ஓசை கேட்க வைக்கிறான் அல்லாஹ். ஒரு மனுஷனை கொண்டு போய் அடக்கம் செஞ்சால் கபர்ல எல்லாரும் திரும்பி போயிருவார்கள், அவனும் திரும்புவான். அந்த மனுஷன் அடக்கப்பட்டு மனிதர்கள் எல்லாம் திரும்புற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், கடைசியாக செருப்பு ஓசை அவருக்கு கேட்க வைப்பான் அல்லாஹ். ஏன் தெரியுமா? எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டார்கள், அதா பார் செருப்பு சத்தம் கேட்கிறது, அதை இழுத்து இழுத்து நடப்பான், கடைசியாக செருப்பு சத்தம் கேட்கும். அதோடு எல்லோரும் போற உணர்வை அல்லாஹ் உண்டாக்குறான். யாராவது போய் கபரில் பேசினால் அது கேட்காது சகோதரர்களே, ஆனால் செருப்பு ஓசை கேட்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? நீ தனிமையாக்கப்பட்டு விட்டாய், இப்பொழுது விசாரணை நடக்க போகிறது என்ற உணர்வு அவனுக்குள் பொங்கும். சகோதரர்களே, என்னையும் உங்களையும் அந்த கபரில் வைத்து கடைசியாக செருப்பு ஓசையோடு அந்த மக்கள் எனக்கும் உங்களுக்கும் பிரியாவிடை செய்கிற நேரம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேசினால் உண்மை பேசுவார், அவருடைய நாவிலிருந்து எந்த பொய்யும் வராது. இந்த உலக வாழ்க்கையிலே சொத்து செல்வம் சேர்க்காத ஒரு தலைவர் என்றால் அவர்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அண்மையிலே ஒருவன் தப்பாக விமர்சித்து அல்லாஹ்வுடைய தூதரை கேவலமாக சித்திரம் வரைந்த ஒருவன் மஸ்ஜித் நபவிக்கு வந்து இஸ்லாத்தை ஏத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலை கண் கலங்கி தொழுது விட்டு இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிவிட்டேன், ஒரு உன்னதமான ஒரு தலைவரை நான் ஏசி விட்டேன் என்று போனான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய யார் அந்த வரலாறை படித்து பார்த்தாலும் அழாமல் இருக்க மாட்டார்கள் சகோதரர்களே. ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னாடியும் யூடியூப்ல அவ்வளவு பெரிய ஹிட்ஸ் வந்த அவ்வளவு மோசமான அந்த திரைப்படத்தை தயாரித்தவன் வந்து நான் பிழை செய்து விட்டேன் என்று ஒப்புக்கொண்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏன் இவ்வளவு முஸ்லிம்கள் கொந்தளிக்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் என்றால் இவர்களுக்கு என்ன? முஹம்மது நபி மீது ஏன் இவ்வளவு என்பதுக்கு நான் படித்தேன், என்னால் தாங்க முடியவில்லை. இப்படி ஒரு வரலாறா? ஒரு சொத்து செல்வம் சேர்க்காமல் இந்த உலகத்தையே துச்சமாக வாழ்ந்த ஒருவரையும் நான் பார்க்கவில்லை என்று இப்படி ஒருவருக்கா நான் ஏசினேன் என்று ஒட்டுமொத்த உலகத்துக்கு முன்னாடி வெக்கத்தை விட்டு சவுதிக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொன்னான். இவர் மனிதர் என்று சொன்னான். உலகத்திலே அப்படி ஒரு மனிதரை காட்ட முடியாது சகோதரர்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தன்னுடைய வாழ்க்கையை தயாரித்தார்கள், தன்னுடைய தோழர்களுடைய வாழ்க்கையை அப்படி செட்டப் பண்ணினார்கள். கடைசியாக ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கண்களால் அல்லாஹ் காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராவுக்கு வர்றார்கள். யார்? சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்படுறார்கள். ரசூலுல்லாஹ் வளமைக்கு மாற்றமாக சொன்னார்கள். கண் கலங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபரை பார்க்கிறார்கள். மக்களே, அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில வேளை அல்லாஹ் சில விஷயங்களை காண்பிப்பான். ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் சொன்னார்கள், மக்களே, மிம்பருக்கு ஏறி இருந்தார்கள், மக்களே, அல்லாஹ் சில விஷயங்களை எனக்கு காண்பித்தான், அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அதையெல்லாம் நீங்கள் கண்டால் லலஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரா, நீங்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள் மக்களே, நிறைய அழுவீர்கள் மக்களே. ரஹ்மான் எனக்கு காட்டுறான் இந்த உலகத்தில் மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவருடைய நிலைப்பாடு என்ன, அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான். மக்களே, நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், கலீலன் வல பக்கைத்தும் கசீரா, நீங்கள் நிறைய அழுவீர்கள். ஒரு தோழர் சொன்னார், நான் பார்த்தேன் எங்களுடைய தோழர்கள் எல்லோரும் தன்னுடைய கைகளை கொண்டு போய் முகத்தில் வைத்து விட்டார்கள், முணுமுணுக்கிற சத்தம், எல்லோரும் அழுதார்கள். யார சூழல்லா, அல்லாஹ் எங்களுக்கு காண்பிக்கவில்லை என்றாலும் நீங்கள் சொல்லுவதை நாங்கள் நம்புகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அப்படி அவர்கள் நம்புவார்கள். சகோதரர்களை, கபருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்கள் எல்லாம் பார்க்கிற நேரம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான், அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இப்பொழுது அவர் விசாரிக்கப்படுகிறார். ஸலூலஹு தஸ்பீத், அவருடைய மன உறுதிக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் மக்களே. அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான், நான் பார்க்கிறேன். அந்த மலக்கு அவரிடம் விசாரிக்கிறார், அவர் பதில் கொடுக்கிறார். மக்கள் எல்லாம் துஆ செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் கலங்கி நிற்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஷாதை அடக்கம் செய்தோம், நீங்கள் பார்க்கவில்லை. கபர் அப்படியே நெருங்கியது, மறுபடி அப்படியே விசாலமாக்கியது. எல்லோருடைய ஆன்மாவுக்கும் இப்படி நடக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், துஆ செய்யுங்கள் என்று. தோழர்களே, எனக்கும் உங்களுக்கும், நானும் நீங்களும் இந்த உலகத்திலே எழுதப்பட்ட எக்ஸ்பயர்ட் டேட்,
முடிந்ததுக்கு பிறகு, எக்ஸ்பயர்ட் ஆனதுக்கு பிறகு இந்த உலகத்தில் யாரும் எங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள் சகோதரர்களே. பொண்டாட்டி கூட அந்த இரவு உயிர் இல்லை என்றால் பெட்டிலே கொஞ்சம் படுங்கள் என்று சொன்னாலும் படுக்க மாட்டார்கள். பெத்தெடுத்த தாய் அவர்கள் மௌத்தாகினால் மகன் கொஞ்சம் போய் படுங்கள், இந்த இரவு மட்டும் தாயோடு இருங்கள் என்றாலும் இருக்க மாட்டார்கள். சபம் என்றதுக்கு பிறகு டாக்டராக இருந்தாலும், லோயராக இருந்தாலும், பிரசிடென்டாக இருந்தாலும் அவருடைய கதை முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு மரியாதை இல்லை, யாரும் பக்கத்திலே இருக்க மாட்டார்கள் சகோதரர்களே, எல்லாரும் தூரமாகிடுவார்கள். அல்லாஹ் எடுத்து காட்டுறான். இவ்வளவுதான். இந்த உலகத்தில் உயிர் இருக்கும் வரைக்கும் தான் எல்லாம். சகோதரர்களே, தோளில் சுமந்து கொண்டு என்னுடைய சந்தூக், உங்களுடைய சந்தூக் கொண்டு போய் அந்த கபறுகளில் அடக்கம் செய்யப்படுகிற நேரம் உங்களுடைய மனசாட்சியிடம் கேளுங்கள். உங்கள் கண்கள் விபச்சாரம் செய்யவில்லையா? உங்கள் காதுகள் விபச்சாரம் செய்யவில்லையா? நீங்கள் விபச்சாரம் செய்யவில்லையா? IPL என்ற ஒரு சூதை பார்க்கிறீர்களே சகோதரர்களே, சூது விளையாடக்கூடாது, பார்ப்பது அழகா, பார்ப்பது ஹராமா ஹலாலா? அன்பு சகோதரர்களே, இது என்ன சகோதரர்களே, அவ்வளவு அப்பட்டமான ஒரு சூது. இதை கொண்டு போய் பார்க்கிறோமே, இந்த கண்ணுக்கு என்ன பதில்? சந்தூக்கில் ஏறி செல்கிறாரே, அவர் நல்ல ஆன்மாவா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. IPL பார்க்கலாமா? எத்தனை சூதுகள் பார்க்கிறோம், எத்தனை ஐநானி தஸ்னியான். இந்த கண்கள் விபச்சாரம் செய்கிறது. என்னுடைய கண், உங்களுடைய கண்கள் இந்த விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்தோமா சகோதரர்களே? இந்த காதுகள் விபச்சாரம் செய்கிறது, பாதுகாத்தோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ரஹ்மான் நமக்கு ஹிதாயத்து தராவிட்டால், அல்லாஹ்வுடைய அந்த ஹிதாயத்து நமக்கு வராவிட்டால், இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா. நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான். அபூ தாலிப் பக்கத்தில் இருந்து கெஞ்சிறார், இந்த உலகம் ஒன்றுமில்லை அப்பா என்கிறார், மறுமை தான் வாழ்க்கை. அபூ தாலிப் வளர்த்தவர் ரசூலுல்லாஹ்வை, அப்துல் முத்தலிபுக்கு பிறகு வளர்த்தவர், கெஞ்சிறார். அவர் உடல்ல உலகம் தான் வேணும் என்றார். எப்படி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அபூ தாலிப் கோழை என்று சொல்லுவார்கள் செத்த பிறகு? இப்படி யோசிக்கிறவன் இருக்கிறான். செத்த பிறகு என்ன பேசினா என்ன சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் கெஞ்சினார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்றார்கள். செத்து போயிட்டார், சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொன்னான் நபிக்கு, நபி இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா. நீங்கள் நினைப்பவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க முடியாது நபி, நான் நாட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். ஹிதாயத்து எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சகோதரர்களே. இந்த உலக வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை, கடுமையான சோதனையான வாழ்க்கை. அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதித்து பார்ப்பான். எங்களுக்கு ரொம்ப விருப்பமானதை அல்லாஹ் தூக்குவான் சகோதரர்களே. எங்களுக்கு ரொம்ப விருப்பமான உறவுகளை அல்லாஹ் எடுப்பான், ரொம்ப விருப்பமான சொத்துக்களை அல்லாஹ் எடுப்பான். நீங்கள் அசைகிறீர்களா என்று அல்லாஹ் பார்ப்பான். மரணம் முக்கியம், அந்த மரணத்தில் ஒழுங்காக நிற்பேன் என்று உறுதியாக நிற்பவனை அல்லாஹ் தூக்குவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை மாறி சோதிக்கப்பட்டவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை சகோதரர்களே. அவர் அவ்வளவு நல்லவர். பேசுகிற நான் அவ்வளவு நல்லவராக இருந்தால், கேட்கிற நீங்கள் அவ்வளவு நல்லவராக இருந்தால், அவ்வளவு சோதனையும் எங்களை சுத்தி வரும் சகோதரர்களே. ஆனால் அற்பமான உலகத்தில், இந்த உலகத்தை பற்றி நமக்கு எந்த கண்ணியம் இல்லாட்டி, சோதனை வருபவர் சும்மா இருப்பார் சகோதரர்களே. பார்ப்பவர் அசந்து போயிருவார், சோதனை வருபவர் சும்மா இருப்பார் சகோதரர்களே. புரிந்து கொள்ளுங்கள் சொல்கிறேன். இப்ராஹிம் நபி எத்தனை கிலோமீட்டர்கள் நடந்தார்கள் சகோதரர்களே, எத்தனை கிலோமீட்டர்கள் நடந்தார்கள். எப்படி புள்ளையே இல்லாத இப்ராஹிம் நபிக்கு புள்ளையை கொடுத்தான் அல்லாஹ். கொடுத்து போட்டு தான் சொன்னான், இவரை வெட்டுங்கள், இவரை குர்பான் கொடுங்க என்று. எப்படி உணர்வான வார்த்தை என்று பாருங்க. அல்லாஹ் இப்ராஹிம் நபி கேட்கிறாரு, தம் மகன் பக்கத்தில் செல்லமாக பேசுற வயசு, அந்த வயசுல எந்த புள்ளையும் யாரும் நோவிக்க மாட்டார்கள், பெருசாக இருந்தாலும் அடிக்கலாம். சின்ன செல்லமாக பேசுற வயசு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்ட வயசு. அவர் கேட்கிற, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபவுக்க ஃபந்துர் மாதா தரா. என் அருமை மகனே, உன்னை வெட்டுவதாக நான் கனவு கண்டேன், என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், வாப்பா யாப்பா நீங்க கனவு கண்டீங்களா? அதாவது எல்லா கனவும் அப்படி இல்லை, நபிமார்கள் சில கனவுகள் கண்டால் அது வஹி சகோதரர்கள். எவனாவது ஒருத்தன் கனவு கண்டு போட்டு புள்ளைய வெட்ட சொல்லல இஸ்லாம், அது நபி கண்ட கனவு. அவருக்கு தெரியும் இஸ்மாயில் நபிக்கு. உடனே அவர் சொன்னார், இஃப் அல் மாதா தோமர், ஏவப்பட்டதை போட்டு செய்ங்க வாப்பா. என்னை வெட்டுவதா அல்லாஹ்வுடைய கட்டளை என்று எனக்கு தெரியும், ஏவப்பட்டதை செய்யுங்க. அல்லாஹ் மறுமையில் பொறுமையாளருடைய பட்டியலை நீட்டுவான். சத்த ஜுதினி இன்ஷா அல்லாஹி மினஸ் சாபிரீன். அப்துல்லா பொறுமையாளர், இப்ராஹிம் பொறுமையாளர் போடுவானே, அப்பொழுது இஸ்மாயில் என்ற பேரை நீங்க பார்ப்பீங்க. எவ்வளவு அற்புதமாக வளர்த்திருக்கிறார் சகோதரர்களே. எந்த வாப்பாவது புள்ளைய வச்சுட்டு வெட்டுவேன்னு கேட்பாரா? அல்லாஹ் காட்டுகிறான்.
இப்ராஹிம் நபியுடைய துணிச்சலை காட்டுறான். சோதனைகள் கடைசி முட்டு வரும். வல்லாஹி பண்ணி சொல்றேன், அல்லாஹ் காப்பாத்துவான். கடுமையான பிரச்சனை வரும், செத்துருவார் வரும், கடைசியில் அல்லாஹ் காப்பாத்துவான். இதுதான் உலக வாழ்க்கை சகோதரர்களே. பார்க்கிறவன் எல்லாம் அசந்து போயிருவான். என்னப்பா ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகத்தில் மூமீன்கள் ஒரு செடியை மாறி, மஸலுல் ஃபாஜிர் காஃபிர்கள் இருக்கிறார்கள், கெட்டவர்கள் தேவதார் மரத்தை மாதிரி, பார்ப்பதுக்கு அவ்வளவு பெருசு, ஒரு காத்து வீசும் அப்படியே உளுந்துருவார்கள். மூமீன்கள் சின்ன செடியை மாறி, என்னப்பா சொத்தி மாதிரி அப்படின்னு நினைப்பார்களாம். காத்துக்கு இந்த பக்கம் சாயுமா, அடுத்த காத்துக்கு இந்த பக்கம் சாயுமா, காத்து முடிஞ்ச போற செடி நிக்குமாம், தேவதார் மரம் ஒரு அடியோட கீழே உளுந்துருமாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பார்ப்பதற்கு முஸ்லீம் அப்படித்தான், ஆனால் நிப்பான். எடுத்து காட்டுறான் அல்லாஹ். உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் கடைசி என்று நினைப்போம், முடிந்து விட்டது வியாபாரம் என்று நினைப்போம். வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், அந்த ரஹ்மானின் மீது கண்ணியம் விட்டு அவருடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், அல்லாஹ் பாதுகாப்பான். இதுதான் உலக வாழ்க்கை சகோதரர்களே. கடைசி நினைங்கள், ஆனால் அல்லாஹ் வருவான். எல்லா இடத்திலையும் அல்லாஹ் அதை அடையாளம் காட்டிருக்கிறான். என்ன ஆகுது? இப்ராஹிம் நபி கேட்டார். அவர் உடனே சொன்னார், வாப்பா இஃபால் மாதா தூமர், ஏவப்பட்டதை செய்யுங்க வாப்பா, வெட்டுங்க. அவர் சொன்னார், மகன் உன் மூஞ்ச பார்க்க இயலாது. மூஞ்ச பார்த்து வெட்டலாமா? ஓ தெல்லவூலில் ஜபீன், அப்படியே முகம் குப்புற போட்டார். ஏன்? போலியாக இல்லை சகோதரர்களே, நிஜமாக போட்டார். ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய பிள்ளையை நினைத்து பாருங்கள். அப்படியே முகம் குப்புற போட்டு வாளை கையில் எடுக்க முடியுமா? உங்களால் முடியுமா? உலகத்தை துச்சமாக நினைத்தார்கள் சகோதரர்களே. இது வாழ்க்கை இல்லை என்று நினைத்தார்கள். ரஹ்மான் கர்ண கொடூரமான செயல் செய்யவும் விடமாட்டான். அப்படியே போடுறார், ஒத்தல்லூலில் ஜபீன், முகம் குப்புற போடுறார், எடுக்கிறார். ஃபனாதைனா ஐயா இப்ராஹிம், நாங்கள் இப்ராஹிம் என்று கூப்பிட்டோம். வாளை எடுத்து வெட்ட போறார். நாங்கள் இப்ராஹிம் என்று ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் 2 பேரும் எங்களுக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள். 2 பேரும் கட்டுப்பட்டிருந்தார்கள். உடனே கூப்பிட்டோம், ஐயா இப்ராஹிம். இப்ராஹிம் வேண்டாம், ஒரு பலிப்பிரானை அறுத்துருங்க. நீ அறுப்பா என்று எனக்கு தெரியும். அல்லாஹ்வோட நீ இறக்கமா, காலம் கடந்து கிடைத்த இஸ்மாயிலோட இறக்கமா என்று உலக மக்களுக்கு காட்டதான் இது, வேற ஒன்றுமில்லை. எந்த நபியும் இந்த உலகத்தை துச்சமாகத்தான் மதித்தார்கள், பெருசாக தூக்கி தலையில் வைக்கவே இல்லை சகோதரர்களே. நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், உலக வாழ்க்கையில் நிலைப்பாடை நானும் நீங்களும் புரியணும். புரியாட்டி நானும் நீங்களும் காணாமல் போயிடுவோம் சகோதரர்களே. அதற்காக வேண்டி சொல்லுகிறேன், வல்லாஹி சொல்லுகிறேன், கோடி கோடியாக நீங்கள் சேர்த்து வைத்தாலும் அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிடத்தில் பயனளிக்காமல் ஆக்கிடுவான். நீங்கள் அன்பாக வளர்த்து உங்களுடைய பிள்ளைகள் பயனளிக்காமல் ஆகிடுவான். எங்களுடைய ஊரிலே ஒரு மாற்றம் அன்பர் ஒரு இது பண்றாரு, முதியோர் இல்லம், பெரும் கோடீஸ்வரர் சகோதரர்களை, மாபோலையில் கட்டியாவத், பெரும் கோடீஸ்வரர். எல்லாரும் ஆஸ்திரேலியாவிலே கை கால் இழுப்பட்டு 90 வயது அளவில் இருப்பார் ஒரு தாயார், அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். என்ன அவ்வளவு சொத்தோடு இருந்தார்கள். எப்படி நினைத்திருப்பா, என் பிள்ளைய நான் உண்டாக்குறேன் வளர்க்கிறேன் என்ன பாப்பான்னு நினைச்சிருப்பாங்க. முழு குடும்பமும் ஆஸ்திரேலியாவில் முதியோர் இல்லத்தில் அனாதையாக விடப்பட்டிருக்கிறார். கடைசி நேரம் சகோதரர்களே, உங்களுக்கு எல்லாம் இருந்து உங்க புள்ள குட்டி பக்கத்தில் இல்லாட்டி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வளர்த்த புள்ள குட்டி உங்களுக்கு பயனளிக்காமல் போகலாம். கொழும்புல ஒரு பெண் வந்தால் கையை காட்டினால், சரி பாருங்கள் என்னன்னு கேட்டேன், இந்த கையால தான் துவைச்சு ஊடு ஊடா போய் உடுப்பு கழுவி என் மகனை நான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிக்க வச்சேன். இன்றைக்கு வீட்டில் யாராவது வந்தா உம்மா முன்னாடி வராதிங்க, அவனுக்கு என்னை காட்டுவதற்கு வைக்கும், வேலைக்காரி மாதிரி நடத்துறான், இவங்க வாப்பா இல்லை, நான் எப்படி இதை தாங்குறேன்னு கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, நீங்கள் பெத்தெடுத்த குழந்தைகள் உங்களுக்கு பயனளிக்காமல் போனால், இந்த சொத்து செல்வங்கள் உங்களுக்கு பயனளிக்காமல் போனால், இந்த உலக வாழ்க்கையின் கெதியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கையின் கெதியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் எடுத்து காட்டுறான் சகோதரர்களே. நபிமார்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படித்தான். பிரம்மாண்டமான பிரச்சனை, கடைசியில் ரஹ்மான் கை கொடுப்பான். அவ்வளவுதான், பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அதுக்காக தடமாறிடாதீங்க. பொருளாதார கஷ்டம் என்று ஏலாது என்று வட்டிக்கு போயிடாதீங்க. அல்லாஹ்வுக்காக சொல்றேன், ஏலவே ஏலாது என்று ஷிர்க்குக்கு போயிடாதீங்க. என் புள்ள துடிக்கிறான், நோய்க்கும் பார்ப்போம் பேய்க்கும் பார்ப்போம் என்று அங்க போயிடாதீங்க. என் புள்ள இப்படி துடிக்கிற இல்ல, ரஹ்மான் உதவுவான். பாலைவனத்து பெருவீதியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பக்கா பள்ளத்தாக்கில் இருக்கிற நேரம் யாரும் இல்லை சகோதரர்களே. வரலாறுல எழுதப்படுகிறது, அவர் விட்டுட்டு போறார்,
ஹாஜரா அம்மா திரும்புகிறார்கள். இப்ராஹிம் ஒரு பையில் தண்ணி, கொஞ்சோண்டு ஈச்சப்பழம். அவ திரும்பி கேட்கிறாங்க. முழு ஹஜ்ஜும் அதுதான், அந்த பயணம் தான் சகோதரர்களே, முழு ஹஜ்ஜும் அந்த பயணம். இப்ராஹிம் நபி போன இடம், கல்லடிச்ச இடம், நாம் அந்த அதுதான் செய்கிறோம் சகோதரர்களே. இப்ராஹிம் நபி விட்டுட்டு போற உடனே அந்த பெண்மணி திரும்ப கேட்டா, என்ன இப்ராஹிம்? பேசாமல் மௌனமா போனார். மறுபடி கேட்டா மௌனம். மூணாவது கேட்டா, அல்லாஹ்வுடைய கட்டளையா இப்ராஹிம்? ஆமா. அப்படி என்றால் சரி. சகோதரர்களே, 45 நிமிஷம் போகும் சஃபாவுக்கு மர்வாவுக்கு ஓட. எவ்வளவு கொளுத்தவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், உம்ரா செய்யறேன்னு அஜ்ஜர் செய்யறேன்னு ஓடணும். எதுக்கு? ஒரு பெண் ஓடினாலா அதுக்கு ஓடணுமா சகோதரர்? அல்லாஹ் எவ்வளவு இறக்கமா இருக்கும், எவ்வளவு இறக்கமா இருக்கும். அவ ஓடினா நீ ஓடி, இன்றைக்கு ஓடி. என்ன சகோதரர்களே, இஸ்லாத்தில் மூட நம்பிக்கைக்கு இடமில்லை. ஆனால் ஓடினால் ஓடி, நின்ற இடத்தில் தொழு. அவர் முத்தமிட்டால் நீ முத்தமிடு. இது எல்லாம் ஏன்? ரகுமான் யார் மீது அன்பு வைத்தானோ அந்த இடத்துல மட்டும் இது நடக்கும். மூட நம்பிக்கை இல்லை. ஏன் சகோதரர்களே? அவர் விட்டுட்டு போன உடனே அந்த பெண் யோசிக்கல, இவ்வளவு தண்ணி, இவ்வளவு ஈச்சப்பழம் முடிஞ்சா? யாருமே இல்லை சகோதரர்களே, யாருமே அந்த இடத்துல இல்லை. அப்பதான் காலம் ஓடுது. சின்ன மதல சகோதரர்களே, புகாரியிலே இந்த ஹதீஸ் ரொம்ப மைசில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப உணர்வு பூர்வமாக இந்த ஹதீஸ் இமாம் புகாரி அவர்கள் பதிவாக்குறார்கள். என்ன நடக்குது? அந்த குழந்தை அழுகுது. இந்த அம்மா ஒரு பெண்ணுக்குள்ள உணர்வை காட்டுகிறார். ஓடி போய் சின்ன மணல் குண்டில் எட்டி பார்க்கிறார். யாராவது வரமாட்டார்களா? அல்லாஹ் இந்த குழந்தைக்கு தண்ணி கொடுப்ப, ரிஸ்க் கொடுக்கிறதுக்கு எவனை அனுப்ப மாட்டான்? அனுப்புவான். இங்கிருந்து 500 மீட்டர் அங்கால ஷஃபாவுக்கு பிறகு மறுவா எட்டி பார்க்கிறா. 7 தடவை பதறா. அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கிறது. அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய குதியால் அந்த மண்ணை தோண்டுவதாக புகாரியில் வருகிறது. தண்ணி பீரிட்டு வருகிறது. கோடையிலையும் வருகிறது, இன்றைக்கும் வருகிறது, நேற்றும் வந்தது, மறுமை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் வரும். அவ்வளவு அற்புதமான தண்ணி. போய் ஹரம் ஷெரீஃபிலே கஸ்வான் ஒரு இடம் இருக்கிறது, ஜம்சம் நிறைக்கிற இடம். பைப்பை துறங்கள் கொய்யாவாடிலையும் அவ்வளவு வேகமாக தண்ணி வராது. அவ்வளவு ஸ்பீடாக 10 லிட்டர் கிளன் நிறைப்பார்கள் சகோதரர்களே. ஹரத்துக்குள்ளால் பார்த்திருந்தால் பெண்ணாம் பெரிய பட்டையில் தண்ணி அங்கால் கடத்தப்படும். எல்லா இடத்திலையும் ஜம்சம். நபவியிலும் ஜம்சம். மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள் 400 கிலோமீட்டருக்கு அங்காலே. ஜம்சம்மால் குளிப்பார்கள், உழுவெடுப்பார்கள். ஜம்சம் வந்து கொண்டே இருக்கிறது, கொஞ்சமும் நிற்கவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். கடைசியில் சாகிற மாதிரி கட்டம் தான். கடைசியில் அல்லாஹ் கை கொடுத்தானா இல்லையா? இதுதான் உலகம் சகோதரர்களே. மூசா நபி கடல் குறுக்க நிற்கிறது, சாகிற கட்டம் தான். அவருக்கு என்ன மெப் தெரியாதா சகோதரர்களே? அவருக்கு நல்லா மெப் தெரியும். இங்கால் போனால் கடல் வரும். கொய்யாவாடி மக்களுக்கு தெரியாத கடல் எங்க வரும் என்று ரூட் தெரியாமல் இல்லை சகோதரர்களே. அவர் போய் வந்தவர் ரூட் தெரியும் அவருக்கு. அல்லாஹ் ரூட் போட்டு கொடுத்தான். இந்த ரூட்டால் போ, மற்றதை நாம் பார்க்கிறேன்டாம். போனார்கள். போகிற நேரம் கடல் குறுக்க வந்தது. இன்னால முதிரக்கூன், மூசா நாங்கள் மாட்டிட்டோமே எல்லாரும் சொன்னார்கள். அப்ப அவர் சொன்னார், இன்ன மைய ரப்பி ஷயதீன், என் ரஹ்மான் என்னோட இருக்கிறான், வழியை காட்டுவான் பாரு. மேலாலையா கீழாலையா வானத்தாலையா பூமியாலையா கப்பலாலையா தெரியாது, வழி வரும் பாரு என்றார். அல்லாஹ் அத மாதிரி வழியை கொடுத்தான். இப்ராஹிம் நபி அந்த நெருப்பில் போட போறார்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், யா அல்லாஹ் நீ எனக்கு போதும் என்று சொல்லிதான் நெருப்பில் காலை வைத்தார். யானாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பை இப்ராஹிம் மீது குளிராக சாந்தமாக நடக்கணும். அவர் மேலே பிச்செடுக்க கூடாது. இப்ராஹிம் நபி நெருப்புக்குள்ள போட்டார், போனார். எல்லாம் அல்லாஹ் அடுத்த பக்கம் மாத்தினான். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஒரு மூமின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் கடுமையான பிரச்சனை வரும். ஒரு ஆள் வந்து சொல்றார், யார சொல்லலாம், இஸ்லாத்தை நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், எல்லாத்தையும் விட நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யோசித்தான் சொல்றியாப்பா? ஆமா, கடலில் அலையடிக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போராடுகிற நேரம் அவ்வளவு பிரச்சனை வரும். இப்பொழுது நிஜமாக சொல்கிறேன், நாம் படித்த ஹதீசுகள், நாம் படித்த வரலாறுகள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்கிறேன். வல்லாஹி, அந்த ரஹ்மானுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக ஒரு மூமின் கடைசி கட்டம் என்று எல்லாரும் நினைப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் கை கொடுப்பான், அப்பொழுது அல்லாஹ் காப்பாற்றுவான். ஒன்றுமே இல்லை என்று நினைப்பார்கள். பத்ர் அதுக்கு பெரிய உதாரணம் சகோதரர்களே. பத்ர் களத்திலே 300 பேர், எவ்வளவு தூரம் சகோதரர்களே. என்ன எடுத்து போனார்கள்? அவர்கள் வழிமறிக்க போனார்கள். எங்கே? சிரியாவிலிருந்து வர்றவர்களை அப்படியே எடுத்து பொருட்களை எடுக்க போனால். ஏன்? மக்காலேருந்து அவ்வளவு சொத்தையும் சூறையாடியதுனால
போய் இவர்களுக்கு பாடம் படிப்பிச்சு கொடுப்போம் என்று தான் பத்ருக்கு போனார்களே தவிர யுத்தத்துக்கு போகவில்லை சகோதரர்களே. பத்ர் யுத்தத்துக்கு போகவில்லை முஸ்லிம்கள், ஆயுதமே இருக்கவில்லை சகோதரர்களே. போவார்கள் சிரியாவிலிருந்து பெரிய பெரிய சரக்கு எடுத்துட்டு அந்த குதிரை ஒட்டகங்களை எடுத்து மக்காவில் நீங்க பறிச்சிங்களா, கண்ணுக்கு கண்ணு காலுக்கு கால், சொத்தை பறிச்சா சொத்தை பறிப்போம். எதுக்கு போனார்கள் சகோதரர்களே? போற வழியில மெசேஜ் போயிட்டு மக்காவுக்கு அண்ணன் வர்றார்கள் படையெடுத்துக்கொண்டு, பத்ர் என்ற இடத்துல சந்திக்கிறார்கள். சகோதரர்களே, அதிசயம் அங்கே நடக்கிறது. 300 பேர் 1000 பேரும், 1000 பேர் பக்கத்தில் யுத்த வீரர்கள். எவ்வளவு பெரிய செல்வாக்கோட வர்ற நேரம் தான். யுத்தம் முடிகிற நேரம் ஒரு தோழர் ஓடி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் வாளை எடுக்கிறேன். அவர் முகம் குப்புற பிறண்டார், தலை வெட்டப்பட்டதை நான் கண்டேன். நான் வெட்டவில்லை யா ரசூலல்லாஹ், நான் வெட்டவில்லை. ஒரு சப்தம் கேட்டது யா ரசூலல்லாஹ், அது எங்கிருந்து என்று தெரியவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த யுத்த களத்திலே மலக்குமார்கள் போராடுறார்கள், மலக்குமார்கள் வெட்டினார்கள், உன்னை விட மலக்கு முந்தி விட்டார், அல்லாஹ் உனக்கு காண்பித்தான் என்றார்கள். தோழர்களே, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த உலகத்திலே பெரும் பிரச்சனைகள் வரலாம். உலகத்துக்காக வாழ வந்தவர்கள் நாம் போக வந்தவர்கள். மரணம் என்ற ஒரு பயணம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமான ஒரு பயணம். அந்த பயணத்துக்கு பின்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அற்புதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்திலே நானும் நீங்களும் அசிங்கமாக இந்த உலக வாழ்க்கையை முடித்தால் அங்கே நானும் நீங்களும் கை சேதப்பட வேண்டி வரும் தோழர்களே. அதற்காக ஞாபகப்படுத்துகிறேன், இந்த நிமிஷத்தில் நானும் நீங்களும் உட்கார்ந்து என்னை பற்றி உங்களை பற்றி யோசிப்போம். இந்த கண் ஹலாலான கண்ணா, இந்த வாய் ஹலாலான வாயா, இந்த உடம்பு ஹலாலான உடம்பா? ரஹ்மான் எல்லாத்தையும் ஹலாலாக வைத்திருக்கிறானா? நீங்கள் செய்கிற வியாபாரம் ஹலால் தானா? எல்லாத்தையும் சிந்தியுங்கள் சகோதரர்களே. அதுக்கு பிறகு மக்கள் உங்களுக்கு ஏசினால் கணக்கெடுக்காதீர்கள். ஏனென்றால் அதுவும் ஒரு முறை. எல்லாம் ஹலாலாக இருக்கும். அறாமாக ஒருத்தன் செய்வான், ஆனால் ஹலாலாக செய்கிறவனுக்கு கையை குத்துவான். ஏன்? இவன் அல்லாஹ்வுக்காக செய்தால் மௌனமாக அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கிறானா இல்லையா அல்லாஹ் மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு அப்படி செய்வோம். நீங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக செய்கிற நேரம் உங்கள் வாயால் ஒரு தப்பி தவறியாவது அநியாயம் களவெடுத்திருக்கலாமே, இவ்வளவு சுத்தமாக செஞ்சு ஏசுறானே என்று ஒரு பேச்சு வரக்கூடாது சகோதரர்களே. அதனால் மரணம் என்ற பயணத்துக்கு நானும் நீங்களும் தயாராக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் அந்த பயணத்துக்கு தயாரானார்கள். காலையிலிருந்து மாலை வரை இரவு வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பணி இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்வதிலே அமைந்திருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு பார்த்தால் அவர் ஆன்மீக தலைவர், அப்படியே பார்த்தால் ஜட்ஜாக நிற்பார்கள். அவர் தான் பள்ளியிலே 5 வாட்டி தொழுவிக்க வேண்டியிருக்கிறது. ஜனாசா அவர் தான் தொழுவிப்பார், ஜனாசா நிக்கா அவர் தான் நடத்துவார், ஏதாவது பிரச்சனையா இருந்தால் அவர் தான் செய்வார், தலாக் என்றால் அங்கே தான் வரும், மக்களுக்கு பயான் நிகழ்த்த வேண்டி வரும். அதே மாதிரி வரிகள் அறவிடணுமா, பேங்க் நடத்தணுமா, எல்லா மக்களுக்கு ஆட்சி செய்யணுமா. 19 போர்களுக்கு முன்னாடி போயிருக்கிறார்கள். 56 போர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி போவார்கள். ஏக காலத்தில் 19 மனைவிமார்களுக்கு அவர் கணவர். ஏக காலத்தில் 9 மனைவிமார்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். எல்லாத்தையும் செய்து அல்லாஹ்வுடைய தூதர் இரவிலே ஒரு நாளும் அல்லாஹ்வை மறக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இரவானால் அல்லாஹ்வோடு கொஞ்சம் குழாவார்கள், அல்லாஹ்வோடு கொஞ்சம் குழாவி பேசுவார்கள். அல் ரஹ்மானே ரஹ்மானே என்று கெஞ்சி பேசுவார்கள். கண்கள் கலங்கி ஓடும், கால்கள் எல்லாம் கணக்க ஆரம்பிக்கும், கால்கள் வீங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை பற்றி அப்படித்தான் சிந்தித்தார்கள். இந்த உலகத்தில் நிறைய தோழர்களை உண்டாக்கினார்கள். இந்த உலகம் வேண்டாம், மறுமைத்தான் வேண்டும் என்ற சித்தாந்தத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். இதுக்கு ஏராளமான சான்றுகள் சஹாபாக்களுடைய வரலாறில் இருக்கிறது. தோழர்களே, அதற்காக சொல்கிறேன், மரணம் என்ற பயணத்துக்கு நானும் நீங்களும் தயாராக வேண்டிய நிலைமை இந்த காலம் வந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திப்போம், இந்த உடம்பு ஹலாலாக இருக்கிறதா, நான் ஹலாலாக வாழ்ந்திருக்கிறேனா, எல்லாம் சுத்தமாக இருக்கிறதா? இந்த நிமிஷத்தில் உங்கள் நெஞ்சில் கை வைத்து கேளுங்கள் தோழர்களே. அந்த சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்தார்கள் என்று வரலாறுகளை எல்லாம் எடுத்து சீர்தூக்கி பாருங்கள், எடுத்து பாருங்கள். மதீனாவிலே ஒரு இரவு நீங்கள் வாழ்ந்து பார்த்தால் தெரியும். அடிக்கடி நான் சொல்லுகிற ஹதீஸ், என்னை ஆட்டி போட்ட ஹதீஸ். சகோதரர்களே, பசி வந்தால் தலைவலி வரும், பசி வந்தால் தூக்கம் போகாது. ஆனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, எங்களை பொறுத்தளவிலே
வரலாறுகளை படிக்கிற நேரத்தில் அவர் எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தார் என்று கேள்வி கேட்டால் பலர்கள் பலவிதமாக பேசுவார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய கணவர் அபூ சுலைம் மௌத்தாகிறார். மௌத்தான உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெண் பேசப்படுகிறது. அப்பொழுதுதான் நிறைய பேர் வர்றாங்க. அபூ தல்ஹா வந்து சொன்னார், நான் உங்களுக்கு விருப்பம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், எனக்கு உங்களை முடிக்க இயலாது, எனக்கு உங்களை முடிக்க இயலாது, நீங்கள் யார் காஃபிர், நான் எப்படி உங்களை முடிப்பது, அப்படி என்றால் நான் இஸ்லாத்துக்கு வாரேன் என்று சொன்னார். அப்படி என்றால் எங்களுடைய பார்வையில் உம்மு சுலைம் அவர்களை முடிப்பதற்கு இவர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்று தான் சொல்லுவோம். தோழர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள். அப்படி இஸ்லாத்துக்கு வந்தவர் தான் ஒரு விருந்தாளி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன்கானி உமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் மறுமையும் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ ஃபல் யுக்ரிம் லைஃபு, அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்றார்கள். இவர் என்ன சொன்னார்? ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி. ரசூலுல்லாஹ் கேட்டால், எனக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், என்னிடம் ஒன்றுமே இல்லை, மக்களே யாரிடமாவது இருக்கிறதா? அபூ தல்ஹா கை தூக்குறார், யார சூழல்லா எங்கள் வீட்டில் இருக்கிறது. கூட்டி போகிறார். தெரிந்த வரலாறு சகோதரர்களை. உட்கார்ந்து இருக்கிறார், சாப்பாடு இருக்கிறது, விளக்கு அணைகிற விளக்கு பத்துது, கையை கொண்டு போகிறார். சகோதரர்களே, சாப்பிடுவதுக்கல்ல, அவர் சாப்பிடணும், அவரை கண்ணியப்படுத்த சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி மனசால கண்ணியப்படுத்துகிறார். சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கைக்கு வித்தியாசத்தை பாருங்க. கையை கொண்டு போய் சாப்பிடுவது போன்று விளக்கை அணைக்கிறார். ஏன் சாப்பிடுவது போன்று பாவனை காட்டி நீங்க சாப்பிடுங்க, வயிறார சாப்பிட விட்டார். இரவில் பசியில் பட்டினியில் தூக்கம், சுபவுக்கு முழிப்பு வந்து விட்டது. சகோதரர்களே, ஓடி போறார் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க, போறார் நபவிக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறார்கள். சொன்னார்கள், அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், அல்லாஹ் அறிவித்து தந்து விட்டான். உன்னுடைய விஷயத்தை பார்த்து அல்லாஹ் சிரித்தான். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இதுதான் அவருடைய வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒரு வாட்டி நாம் பசி பொறுப்போமா? ஒரு நாளில் பசி பொறுப்போமா? சகோதரர்களே, பசியை பொறுத்தார்கள் மறுமைக்காக வேண்டி. இந்த பசி என்ன? மறுமை வாழ்க்கை. சகோதரர்களே, அந்த வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். ஜுரைபி ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக மக்களோட பேசுகிற நேரம் சாதாரணமாக பேசுவார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் போர் முடிந்து வர்றார். ஜாபிர், என்னப்பா கல்யாணம் முடிச்சியா? ஆமா. யார்? ஒரு விதவையா ஒரு இளம் யுவதியா? யார சொல்லலாம், ஒரு விதவை. ஏனப்பா? ஒரு கன்னி பெண்ணை முடிக்கலாம் தானே, உனக்கு நல்ல விளையாடலாம் தானே? இல்லை யார சொல்லலாம், எனக்கு சின்ன சின்ன தங்கச்சிமார்கள், அவ முடிச்சா அவவும் சேர்ந்து விளையாடிடுவா, அதனால தான் ஒரு இதை முடிச்சேன்றார். இப்படி ரசூலுல்லாஹ் சர்வசாதாரணமாக பேசுவார்கள். ஜுரைபி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜுரைபி என்ன கல்யாணம் முடிக்கலையா? யார சொல்லலாம், எனக்கு யாராவது பொன் தருவார்களா? யார சொல்லலாம், எனக்கு என்ன ஆசை இல்லாமையா கல்யாணம் முடிக்க? அவ்வளவு அசிங்கம் சகோதரர்களே, அவ்வளவு அசிங்கம். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மதீனாவில் ஒரு இடத்தை காட்டினார்கள். இந்த இடத்துக்கு ஜுரைபி போங்க, சொல்லுங்கள், அங்க ஒரு பெண் இருக்கிறா, அங்க போய் நீங்கள் திருமணம் முடிங்க, பெண் பேசுங்கள், அவங்க திருமணத்துக்கு சரியாவாங்க இன்ஷா. யார ரசூலுல்லாஹ், எனக்கா? என்ன கண்டா தருவார்களா? போங்க ஜுரைபி என்றார்கள் ரசூலுல்லாஹ். மதீனாவுடைய ஒரு எல்லையில் அந்த வீடு இருக்கிறது. போய் தட்டி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அனுப்பியிருக்கிறார், எனக்கு பெண் தாங்கள் என்று கேட்டார். உடனே அந்த வீட்டிலிருந்து வந்தவர் சொன்னார், உனக்கு பொம்புளையா? உனக்கு என் மகளை தர்றதா? இல்லை. இதை கேட்கிற அந்த வீட்டில் உள்ள பெண் முன்னாடி வந்து அவ திரும்ப கேட்டா, ரசூலுல்லாஹ் தான் உங்களை அனுப்பினாரா? ஆமா. என்னை தான் முடிக்க சொன்னார்? ஆமா. அப்படி என்றால் இந்த திருமணத்துக்கு நான் சம்மதம். சகோதரர்களை, ஏங்கி தவித்து கிடைச்ச வாழ்க்கை, எவ்வளவோ கஷ்டப்பட்டு கிடைச்ச வாழ்க்கை. அந்த பெண் முன்னாடி வந்து நிற்கிறாள், திருமணம் நடக்கிறது. அந்த நிமிஷத்துக்கே ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. ஜுரைபி ரலியல்லாஹு அவர்களுக்கு 2 டிசிஷன். ஒன்று, அந்த பெண்ணோட இல்லறத்தில் அனுபவிச்சுட்டு பிறகு ஜிஹாதை தள்ளி போட்டு பிறகு அதை பார்க்கிறதா, இல்லை அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு செவித்தாழ்த்துறதா? சகோதரர்களே, கண்ணு முன்னாடி நீங்கள் ஜுரைபி என்றால், நான் அப்படி என்றால் சிந்திச்சு பாருங்கள். ஒரு பிரச்சனை வருகிற நேரம் எவ்வளவு பயம் சகோதரர்களே. போலீஸால எங்களை பிடிப்பானா, எங்களை அடைச்சிருவானா, புள்ள குட்டிக்கு என்ன ஆகும், எப்படி நாம போய் பேசுறது, எப்படி துணிச்சலா பேசுறது, அரசியல் சாக்கடைகளுக்கு எதிராக நாம நிக்கலாமா, எங்களுக்கு எதிராக சிஐடி போடுவானே, எங்களுக்கு எதிராக துப்பாக்கி வைப்பானே. கேவலம். ஒரு முஸ்லிம் நினைக்கவே கூடாது சகோதரர்களே. ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் என்னை இந்த நேரத்தில் மௌத்தாக்குவான் என்று நாடினால் அப்பொழுது மௌத்தாகுவான். இது ஜெயிலுக்கு போகணும் என்று நாடினால் எந்த கொம்பன் எப்படி நடந்தாலும் அந்த இடத்தில் ஜெயிலுக்கு போய் ஆகணும் சகோதரர்களே. இந்த நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கணும்.
ஜுரைபீப் ரலியல்லாஹு அவர்கள் முன்னாடி வர்றார்கள். ஜிஹாதுக்கான அழைப்பு, வஜிஹாதுன் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வுடைய பாதையிலே அழைக்கப்படுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமா இந்த பூமியிலே நிலைநாட்டப்பட வேண்டுமா? ஜுரைபீப் போன்றவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். எந்த பணமும் கொடுக்கப்படாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தன்னுடைய உடைமைகளை, செல்வங்களை, சொத்துக்களை, தன்னுடைய உயிரை கூட கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதைகளை அந்த அழைப்பு விடப்படுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், உங்களுடைய உயிர்களை அல்லாஹ் விலைக்கு வாங்குறான், உங்களுக்கு சொர்க்கத்தை தருவதற்காக. பிஅன்னலஹும் ஜன்னா, சொர்க்கத்துக்காக உசுரை அல்லாஹ் விலை பேசுறான். கொடுக்க தயாரா என்றுதான் அல்லாஹ் கேட்கிறான். ஜுரைபீப் ரலியல்லாஹு அவர்கள் இல்லறம் என்றால் அவ்வளவு இன்பம், வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒரு சுகம் அனுபவிக்க போகிறார். இப்பொழுது அல்லாண்டு வந்த உடனே இவ்வளவு மோசமான உருவத்துடைய ஜுரைபீபுக்கு இப்பொழுது பெண் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது இல்லறத்தை இல்லை சகோதரர்களே. குதித்தார் களத்திலே, அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம், ஒரு ஜிஹாத் ஒரு இடத்திலே முடிந்து விட்டால், யுத்தம் முடிந்தால் அப்படியே சுத்தி வளைத்து யாரெல்லாம் மௌத்தானார்கள் என்று ரசூலுல்லாஹ் பார்ப்பார்கள். அப்படியே போவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறார்கள். போனால் அப்படியே ரவுண்டாக நிறைய பேர் செத்திருக்கிறார்கள். நடுவிலே ஜுரைபீப் ரலியல்லாஹு அவர்கள், அவரும் மௌத்தாக இருந்தார், அவருக்கு அனுபவிக்க கிடைக்கவில்லை. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இரு கரங்க அப்படி பார்த்து, ஜுரைபீப் உனக்குள் நான் எனக்குள் நீ, அது மாதிரி ஒரு வாசகம் சொன்னார்கள். நானும் நீனும் என்ற உறவை ரசூலுல்லாஹ் பேசினார்கள். பக்கத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கைகள் அப்படியே ஜுரைபீப் ரலியல்லாஹுடைய அந்த மையத்தை தூக்கினார்கள். பக்கத்தில் உமர் பின் கத்தாப் சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய கை எனக்கு சந்தூக்காக கூடாதா? அந்த இடத்திலே நான் இருக்க கூடாதா? ஜுரைபீப் ரலியல்லாஹு அவர்கள் தூக்கப்படுகிறார்கள், அடக்கம் செய்யப்படுகிறார்கள். சந்தூக் ரசூலுல்லாஹ்வுடைய கை, அந்த பக்கத்திலே உள்ள தோழருடைய உணர்வு, அல்லாஹ்வுடைய தூதர் நான் மரணித்திருக்கிற நேரம் என்னை தூக்க கூடாதா? அப்படி சந்தூக்காக நான் மாறக்கூடாதா? சுப்ஹானல்லாஹ். இந்த உலகம் துச்சம் துச்சம் துச்சம், அவர்கள் பார்வையிலே ஒன்றுமில்லை சகோதரர்களே. இந்த உலகத்திலிருந்து ஒரு ரூபாய் எடுத்தால் கூட ரஹ்மான் நீ கணக்கு கேட்டு விடுவாய் என்று பயந்து நடுங்குவார்கள் சகோதரர்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையும் அப்படியே அழகாக அமைத்து கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் சிரிப்போட முடிகிறது சகோதரர்களே, தோழர்களே. அப்படி எனக்கும் உங்களுக்கு மரணம் வர வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் திங்கட்கிழமை காலை வருகிறார்கள், திரைச்சீலை அகற்றார்கள். மக்கள் எல்லாம் சுபகு தொழுகைக்கு தயாராகினார்கள். ஜாகிலியத்தில் தலை தூக்கி இருந்த நேரம், அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு இந்த பூமியில் யாரும் இல்லாத நேரம், ரசூலுல்லாவை அடித்து வதைத்த ஒரு காலம் இருந்தது. 23 ஆண்டுகள் கழிந்து திங்கட்கிழமை மலர்ந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வர முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் திங்கட்கிழமையிலே ஒரு சின்ன ஒரு சுகத்தை கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹ் திரைச்சீலை அகற்றினார்கள். பள்ளிவாசலுக்கு போகும் அளவுக்கு சுகமில்லை. ஆனால் திரைச்சீலை அகற்றி தன்னுடைய பணியை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் இருட்டி இருந்தது. அந்த சமுதாயத்திலே தன்னுடைய கக்கத்தில் வைத்திருப்பார்கள் போத்தலை, குடிப்பார்கள் எல்லா நேரமும். வலா தக்ரபு ஸலாத் வஅன்தும் சுகாரா, போதையோட தொழுகைக்கு வராதீங்கப்பா என்று சொல்ற அளவுக்கு போதை. எங்க பார்த்தாலும் விபச்சாரம், அநியாயம், பெண்கள், சின்ன பிள்ளைகள் அடக்குமுறை செய்யப்பட்ட சமுதாயத்திலே இரவு நேரம் தூக்கம் போகவில்லை. இரவிலே நின்று வணங்கி அல்லாஹ் என்று சொல்லி தஹஜ்ஜத்தில் எழும்பிய தோழர்கள் மறுபடி சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி ஃபஜ்ருடைய நேரத்திலே, இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் தூங்குகிற நேரத்தில் அமைதியாக பள்ளிவாசலுக்குள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த சப்தமும் பண்ணவில்லை, அமைதியாக இருந்து ஜிக்ர் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல் என்ன பெரிய லைட் போட்டா இருக்கிறது, யாருமே இல்லை சகோதரர்களே. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அசான் ஒலிக்கிற நேரம் அவர்களுக்கு அதுக்கு பின்னாடி தூக்கம் போகாமல் கண்கள் விழித்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலே அந்த பாதையிலே நடந்து வருகிறார்கள். வந்து உட்கார்ந்து இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கடைசியான ஒரு காட்சியை காட்டுகிறான். நபியே, இந்த உலகத்துக்கு நீங்கள் நபியாக அனுப்பப்படுகிற நேரம்
இந்த உலகத்து மாந்தர்கள் எப்படி இருந்தார்கள். 23 ஆண்டு கால பிரச்சாரம், அவருடைய வாழ்க்கையிலே அவ்வளவு துன்பங்கள். தாயிஃபிலே போட்டு அவர்களை வதைத்தார்கள். இரத்தம் ஓடுகிற நேரம் சின்ன பிள்ளைகளை போட்டு கல்லால் எரிந்து எரிந்து அடித்தார்கள். இப்படி ஏராளமான துன்பம். அல்லாவை வணங்குகிற நேரம் ஒட்டக குடலை களத்தில் போட்டார்கள். அப்படியெல்லாம் துன்பம் தாண்டி 23 ஆண்டுகளுக்கு பிறகு மதீனா நகரத்திலே கடைசியாக அல்லாஹ் காட்டுகிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சீவனை கொடுக்கிறான். அந்த திரைச்சலை அகற்றி பார்க்கிறார்கள். இவ்வளவு பக்குவம், அமைதி, ஹராமாக எதுவுமே இல்லை. மையத்துகளுக்கு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கண் கலங்கி, அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுங்கள், யா அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய நல்லடியார்கள். ஹராமாக எதுவும் இல்லை. தன்னுடைய மனைவியை தப்பாக நடத்தாத, தன்னுடைய குழந்தைக்கு அழகான முறையில் வாழ்வாதாரம் கொடுக்கிற, ஹலாலான வியாபாரம் செய்கிற, எல்லாத்தையும் பக்குவமாக அமைத்து காலையிலே அதிகாலையிலே இறைவனுக்கு பொருத்தமான நேரத்தில் இறைவனுடைய ஆலயத்திலே வந்து ரஹ்மானுடைய அந்த ஜிக்ர்களை நாவினால் துதிக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை பார்த்து புன்முறுவல் பூக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமுதாயம் வேலை முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே வாழுகிற கடைசி நாள் மக்களை கடைசியாக பார்க்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் காட்டுகிறான். வந்து அமர்கிறார்கள். சூரியன் உதயமாகிறது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் இந்த பூமியில இருக்க போகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியிலே வந்து தலை கணக்க ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு தோழர் வருகிறார். அவர் கையிலே ஒரு மிஸ்வாக். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பேச முடியாது. ரசூலுல்லாஹ் திடீரென்று கையை தூக்குறார்கள். என்னமோ வாயால் சொல்லுகிறார்கள். ஆயிஷா நாய் காதை கொண்டு போய் வாய்ப்பக்கத்தில் வைத்தார்கள். என்ன என்று புரியவில்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனக்கும் உங்களுக்கும் சொன்னார்கள். சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிவோமே. இன்னலில் மௌத்தி சக்கராத், ரசூலுல்லாஹ் சொன்ன கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரம் ரசூலுல்லாஹ் சுத்தமாகி விட்டார்கள். அவருடைய கண்கள் சுத்தம், உடல் சுத்தம், ஹராமாக எதுவுமே இல்லை. வாயை அடிக்கடி கழுவுகிற ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அப்துல் ரஹ்மான் என்ற சகோதரர், ஆயிஷா நாயுடைய பால்குடி உறவு சகோதரர்களே, அவர் கையிலே ஒரு மிஸ்வாக் ரசூலுல்லாஹ் தலையால் காட்டுறார்கள். அப்படி காட்டுறார்கள். ஆயிஷா நாய் எடுத்து வாயால் உமிர் நீரால் நனைத்து அந்த மிஸ்வாக் குச்சியை ரசூலுல்லாஹ் வாயில் போட்டார்கள். ரசூலுல்லாஹ் அதை துப்பினார்கள். அவ்வளவுதான் சகோதரர்களே. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய வாய் சுத்தமாகிறது. இந்த உலகத்தை விட்டும் அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்த கண்ணியமான அந்த உயிரை அல்லாஹ் மலக்குல் மௌத்துகள் மூலமாக அல்லாஹ் தன் பால் உயர்த்திக் கொள்கிறான். சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கண்ணியமான ஒரு மௌத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். கண்ணியமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். வாழ்வும் மரணமும் என்று தலைப்பு போடுறதுக்கு காரணம், நானும் நீங்களும் வாழணும். இன்னும் எத்தனை நாள் எங்கள் பேக்கேஜில் மிஞ்சிருக்கிறதோ தெரியாது சகோதரர்களே. எனக்கு அல்லாஹ் எழுதின பேக்கேஜ் எத்தனை வருஷம் என்று தெரியாது. உங்களுக்கு எழுதின வருஷம் எத்தனை என்று தெரியாது. எத்தனை நாட்கள் மிஞ்சிருக்கிறது என்று தெரியாது. சகோதரர்களே, அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும், உங்களை பாதுகாக்கணும். இருக்கிற கொஞ்சம் காலத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜுரைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதிரி தியாகம் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் இங்கே களத்திலே வாய்ப்பு இல்லை. மரணத்துக்கு அஞ்சாதீர்கள். வாழ்க்கையை சிறப்பாக சீராக செய்துவிட்டு, எல்லாம் ஹலாலாக செய்துவிட்டு எப்பொழுதும் மரணத்தை எதிர்பாருங்கள். இன்றைக்கு நாம் தொழுகிற தொழுகை இந்த மக்ரிப் கடைசி தொழுகை என்று சொன்னால், இந்த இஷா கடைசி என்று சொன்னால், 2004 டிசம்பர் 26 இந்த நாட்டிலே பல இடங்களுக்கு நானும் போயிருந்தேன். சகோதரர்களே, கண்களால் பார்த்தேன். அம்பன் தொட்டையிலே ஒரு குழந்தை, பசுந்தான ஒரு குழந்தை நினைக்கிறேன், ஊதி போய் சுனாமிக்கு பிறகு அப்படியே மேல் மாடியில் உள்ள சிவிலில் அடப்பட்டிருந்தது. இன்னொருவரை பார்த்தேன், ஒரு மரத்துக்கு அப்படியே கை நெசுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைக்குள் பணம். சகோதரர்களே, யாருடைய உடம்பிலும் எந்த ஆடையும் இல்லை. 9:20 என்று நினைக்கிறேன் சகோதரர்களே, சுனாமி நேரம். அந்த நேரத்தில் எத்தனை முஸ்லிம்கள் படத்தோடும் கூத்தோடும் இருந்திருப்பார்கள். சுபகு தொழாத எத்தனை பேர் இருப்பார்கள் சகோதரர்களே, தெரியாது. வீடு இடிந்து உளுமாண்டு தெரியாது. பங்களாதேஷிலே பார்த்திருப்பீர்கள்,
அவ்வளோ பேர் மிரிக்க பில்டிங் உடைஞ்சு விழுந்துட்டு சகோதரர்களை குழியில் விழுந்து செத்து போயிடுவார்கள். அதனால் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாம் தொழுகிற மகரிப் என்னுடைய கடைசி மகரிபாக இருந்தால் சகோதரர்களே, இந்த தொழுகையோடு என்னுடைய உயிர் போனால், இந்த இஷாவோடு எங்களுடைய உயிர் போனால், நாளை உதயம் ஃபஜ்ரோடு எங்களுடைய உயிர் போனால், அது தொழ முடியாமல் உயிர் போனால், சகோதரர்களே அன்புக்குரியவர்களே தயாராகி விடுங்கள். அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஞாபகப்படுத்திய செய்தியை ஞாபகப்படுத்தி எனக்கு தரப்பட்ட நேரம் முடிந்து விட்டது, அதை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலையிலே சையதுல் இஸ்திக்ஃபார் ஓதினால் மாலையில் அவர் மரணித்தால் சொர்க்கம் என்றார்கள். மாலையில் சையதுல் இஸ்திக்ஃபார் ஓதினால் காலையில் அவர் மரணித்தால் சொர்க்கம் என்றார்கள். சையதுல் இஸ்திக்ஃபார் உங்களுக்கு தெரியும். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததாது. இப்படி வர்ற துஆ சகோதரர்களே கேட்டு பாடமாக்கி ஓதுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஃலலுல் யௌம் யௌமுல் ஜும்ஆ, நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள், என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள். சகோதரர்களே, இந்த நாளில் அதிகமாக ஸலவாத்து சொன்னவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் வ ஸகீலத்தானி ஃபில் மீதான் வ ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். நாவுக்கு இலகுவான ரெண்டு வார்த்தைகள், ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பமான ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. யார் சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னாரோ கடல் நுரையளவுக்கு அவர் செய்கிற பாவம் மன்னிக்கப்படும். சகோதரர்களே, இந்த பாக்கியம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கும்? ஃபர்லான தொழுகைகளை முடித்துவிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 தடவைகள் நீங்கள் சொல்லி முடித்தால் நீங்கள் கடல் நுரையளவுக்கு செய்த பாவத்தை மன்னிப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த பாக்கியத்தை அடைந்தோம்? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், மக்களே சுவர்க்கத்து புதையலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்து புதையல் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள், அதுதான் புதையல் என்றால். அன்பு சகோதரர்களே, ஒருவருக்கு ஒருவர் துவா கேட்டுக்கொள்வோம். இந்த அற்பமான உலகத்திலே நானும் நீங்களும் பிரிவது நிச்சயம். ஒரு நாளில் பிரிய போகிறோம். எனக்காக நீங்கள் அதிகம் துவா கேளுங்கள், உங்களுக்காக நான் துவா கேட்கிறேன். என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னியுங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.